கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். அன்பினாவி எனக்குள்ள நான் விட்ட கசப்புகள, அன்பினாவி எனக்குள்ள நான் விட்ட கசப்புகள, வல்லமையின் ஆவியானவர் இன்னும் வந்து விட்ட காரணத்தினா சொல்லாத காத்தான ஒரு சொல்லாத விரட்டிடுவர். வல்லமையின் ஆவியானவர் இன்னும் வந்து விட்ட காரணத்தினா சொல்லாத காத்தான ஒரு சொல்லாத விரட்டிடுவர். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல்படி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல்படி நடத்துகிறார். திட்டம் போல அலைவதில்லை, அவர் திட்டம் செய்து வாழ்பவனா. அவர் திட்டம் செய்து வாழ்பவனா. நம்ம மறந்து நம்ம படத்துக்குள்ள போனாதான் இதனை இனிமையா இருக்கும். நம்ம இங்கேயே இருப்போமானால் அது நமக்கு இனிமையா இருக்காது. சிவன் எங்க இருந்தாலும் அவன் பார்வை பரலோகத்துல இருக்கும். இடத்த முக்கியமா பார்க்க கூடாது, அழைத்த ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். அவரை பார்ப்போமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருப்போம். அவரை பார்க்கலன்னு வச்சுங்களேன், என்னதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஆலயத்துல உட்கார்ந்தாலும் புறம்பாக்கப்பட்ட கச்சாடி நானே. இது நான் நினைக்கிறேன், ஆண்டவரே உடம்புல இருந்து என்ன உள்ள பழக்கு போகுது நீதான் ஆண்டவர். இன்று என்னை நிலைப்படுத்திருக்கிறீர், என் வாழ்க்கையை நிலைப்படுத்திருக்கிறீர். இங்க வந்து நான் வேற சிந்தையா இராதபடிக்கு தேவ சிந்தையா இருக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்துகின்றோம். கரை மட்டுமாய் கர்த்ததாமே இந்த காலை வேளையிலே பேசுங்க. மீட்புரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே நாம் பார்த்த சத்தியம் எத்தனை பேருக்கு ஒருவேளை கேட்ட சத்தியம்? எத்தனை நபர்கள்? நான் ஒரு தலைப்பே பேசினேன் உங்ககிட்ட, விருத்தி அடையத்தக்கதாக. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவிலே இருக்கிறோம், எந்த மனநிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கத்தக்கதாக தேவன் இந்த நாளிலும் வெளிப்படட்டும். அதற்கு ஆதாரமாய் கடந்த நாட்களே ஒரு மனிதனை பார்த்தோம், ஈசாக்க பார்த்தோம். ஸ்தேவானை பார்க்கல, ஈசாக்க பார்த்தோம். ஸ்தேவான் அங்கே நாளுக்கு நாள் என்ன பண்ணாராம்? அப்போஸ்தலருக்கு எழுந்த நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துல என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 7வது வசனம் வாசிங்க. சரி, 6வது அதிகாரம். தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நாளும் அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்ததினாலே சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களும் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் என்ன விசுவாசத்திலே வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில எப்ப வசன விருத்தி அடையுதோ அப்பதான் அற்புதமா அடையாளம் நம்ம கடத்துல நடக்கும். அது இல்லாத வரைக்கும் நம்ம மாம்ச சிந்தையா இருக்கிற வரைக்கும், மாம்சமா பாக்குற வரைக்கும் என்ன திட்டுறாரு, என்ன பேசுறாரு, என்ன ஏசுறாரு, இதுக்காக தேவன் உங்களை இங்கே வரவழைக்கல.
உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை நீ பார்க்காவிட்டால் நிறைவை கண்டிப்பா பார்க்க முடியாது. அல்லேலூயா. குறையை பார்க்கிற மனுஷன் தான் நிறைவை பார்க்கவே முடியும். ஒரு சின்ன வயசுல நம்ம 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. காக்கா கதை எத்தனை பேருக்கு தெரியும்? காக்கா வடையை இருந்துச்சு, அந்த கதையை கேட்கல. ஒரு காக்கா தண்ணி தாகத்தோடு கூட வனாந்தரத்திலே அலைந்து திரிந்ததான். அது போய் பார்த்தா ஒரு சின்ன பானையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. அந்த குறைவை பார்த்தபோது அது ஒரு காரியம் செஞ்சிச்சான். பக்கத்துல இருக்கிற என்ன பண்ணிச்சான், கற்களை எல்லாம் எடுத்து போட்டு அது நிறைவு உண்டாகணும்னு என்ன பண்ணிச்சான், அந்த காரியம் செய்ததான். அந்த குறைவை பார்க்க 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 அது நிறைவுக்குள்ளாக கடந்து வந்து அது தாகத்தை தீர்த்து கொண்டதான். இந்த கதையை எதுக்கு சொல்லுவாங்க நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நான் பார்க்கிற வரைக்கும் நிறைவுக்குள்ளாக வர முடியாது. நம்ம பெரிய பிரச்சனை தெரியுமா, நம்ம மத்தவங்களை பார்ப்போம். சோ இப்படி இருக்கிறாரு, இவங்க இப்படி இருக்கிறாங்களா, நான் மட்டும் அவனவன் செய்யத்தக்கதாக தான் பலன் கொடுக்க முடியும். உன்னை தேவன் அழைத்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார், தன்னையே தத்தம் செய்தார். அல்லேலூயா. பாருங்க சபை எந்த அளவுக்கு அழகா வர்ணம் அடைக்கப்பட்டு நம்மளும் அழகா என்ன பண்றோம். நம்மளும் போல நன்றி கட்டவங்க ஒருத்தரும் கிடையாது. நம்மளை எங்க இருந்து தூக்கி எடுத்தாரா, அல்லேலூயா, அதை நம்ம மறந்துட்டோம். மறந்தபடினால என்ன பண்றோம், நிறைய காரியங்கள். ஐயோ எனக்கு இது முக்கியத்துவம் கூட நான் வரமாட்டேன், வராத. இது முக்கியத்துவம், இது மனுஷனை பார்க்கிற இடம் இல்ல, இது தேவனை பார்க்கிற இடம். எந்த மனுஷன் இங்க தேவனை பார்க்க வேண்டும் என்று வருகின்றார்களோ அந்த மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருப்பான். எந்த மனுஷன் மனுஷனை பார்க்கிற அப்படின்னு சொல்லுவானோ அவன் தன்னைத்தானே என்ன பண்றான், நிதானிக்க கூடாதபடிக்கு வாழ்கின்றபடினால அவன் 10 படிக்கட்டு ஏறினாலும் 12 படிக்கட்டு சறுக்குவான். அல்லேலூயா. மறுபடியும் எந்த இடத்துல வந்தாலும் அதே இடத்துல நிற்பான். நான் என்னதான் அவங்களை திரும்ப திரும்ப கூப்பிட்டு வந்து நிக்க வச்சாலும் அவங்க ஸ்தானத்துக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. செவிட்டு விரியாத என்ன பண்ணாது, எந்த சத்தத்தையும் கேட்கவே. கடந்த நாட்கள்ல பாக்குற ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரி ஒருத்தர் வேதத்தை வாசித்துக் கொண்டு அவங்க சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. விஞ்ஞானிகள் எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, அவங்களுடைய ஆழத்தை பாருங்க, அவங்க தியானிக்கிற ஆழமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. விஞ்ஞானிகள் எல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உண்டாக்கின எல்லா காரியத்தையும் பார்த்துட்டாங்க, ஆராய்ச்சி பார்த்துட்டு சூரியனை பாக்குறாங்களா, சூரியன் இடத்துல அவனுடைய 6 நாட்கள் அரை நாள காணுமா. நான் பாக்குறேன், என்ன ஆண்டவர் இது, கண்ணு தெரியாதவங்க வேத புத்தகத்தை என்ன பண்றாங்க, இப்படி கையை வச்சு அந்த எழுத்தை உணர்ந்து பார்த்தாதான் அவங்களால வாசிக்க முடியும். அப்படியாப்பட்ட கண்ணு தெரியாத ஒரு சகோதரி அவங்க அந்த வேத பகுதியை வாசிக்கிறாங்க. யோசுவாவின் நிருபத்துல அதை வாசிச்சு அப்படியே சொல்றாங்க, அரை நாள காணன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. எல்லாம் சயின்டிஸ்ட் தேடுறாங்க, எப்படி காணாத போச்சு, எப்படி காணாத போச்சு. நம்ம ஜோஷுவா என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் யுத்தத்துக்கு போகும்போது தேவனுடைய பலத்தினாலே நின்று என்ன பண்றான்னா, சூரியனையும் சந்திரனையும் அப்படியே என்ன பண்றாங்கன்னா அரை நாள் நிக்க வச்சுட்டாங்க. ஒரு மனுஷனால எதை நிக்க வைக்க முடியாது. அரை நாள் அவனுடைய அந்த வாழ்க்கை நாளிலே அரை நாள் அப்படி என்ன பண்றாங்க, இன்னைக்கு எல்லாம் தேடுறாங்க, எப்படி போச்சு, எப்படி மறைஞ்சது, எப்படி காணாம போச்சுன்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டு இருக்கிறாங்களா. ஆனால் விஷயம் உங்களுக்கு புரியலையா, இதனாலதான் இது காணாம போச்சு. அதனுடைய பாதி ஆயுச நாள் என்ன பண்ணுமா, அரை நாள காணோம், எப்படி போச்சு, எப்படி போச்சு, எப்படி போச்சு, எல்லாம் உலகம் வேறு விதமா தெரியுது. நான் ஒரு கண்கள் தெரியாத ஒரு மக வேதத்தில் தெரியுமா, ஆண்டவரை இது எப்படி ஆண்டவரை, அநேக படித்த அறிவாளிகளுக்கு அது தெரியவில்லை, சயின்டிஸ்டுக்கு தெரியல, அநேக காரியத்தை அறிந்து கொண்டவர்கள் தெரியல. ஆனால் வேதத்தை வாசிக்கிற ஒரு மகனுக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு கண் பார்வை இல்ல, உலகத்தை பார்க்க முடியாது. ஆனா உன்னத தேவன் உண்டாக்கி ஒருவேளை குறைந்து போன அந்த குறைவுகளை என் வாழ்க்கையில் நிறைவாய் பார்க்க முடியும் என்பதை அந்த கண்கள் தெரியாத ஒரு மகள் காண்பித்துக் கொடுக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவரோட கண்ணு தெரியாத ஒரு மகளுக்குள்ள இத்தனை பெரிய தெளிவா, இத்தனை பெரிய பார்வையா. உன் பார்வைனா தொலைநோக்கு பார்வை, உலகத்துக்குள்ள தெரியல, எங்க தராங்க, வேதத்துக்குள்ள தேடிக்கொண்டு இருக்கிறபடினால அந்த மகளுக்கான வெளிப்பாடுகள் வித்தியாசமாக இருந்தது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ற, சத்தியத்தை கேட்கறையா, ஆனா கேட்கிற நாம் இங்கேயே அதை என்ன பண்றோம், மாம்ச சிந்தையில யோசிக்கிறோம், மாம்ச சிந்தையில பேசுறோம், மாம்சமான பண்ண எல்லாத்தையும் முடிவுகளை எடுக்கிறோம். அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையை நாளுக்கு நாள் வளர வேண்டுமானால் அல்லேலூயா, அதுக்கு முதல்ல 3 குறைவு 4 குறை.
எனக்கு கனம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த அளவுக்கு தேவ சமூகத்துல நீங்க என்ன செய்றீங்கன்றதை நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க. மாம்ச சிந்திலே பாக்குறீங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கலாம், நான் உங்களுக்கு எப்படி அண்ணனா இருக்கலாம், தம்பி எப்படி ஒண்ணு இருக்கலாம். ஆனா தேவ சமூகம் இங்க உறவுகளை என்ன பண்ணாது, கொண்டு வந்து சேர்க்காது. இது சேர்க்கிற இடமும் அல்ல. உறவை காட்டினவர்கள் என்ன பண்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இங்க தேவனுக்கு பிரியமா பாருங்க. நான் கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரனை குறிச்சு சாட்சி கேட்டேன். அவர் இன்னொரு சகோதரன் கேட்டாரா, ஏன் பிரதர் why not come to the church அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்கல, அதனால நான் வரல. என்ன கொடுக்கணுமா, தேவனுக்குள்ள நீ எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிற, தேவனுக்குள்ள எந்த அளவுக்கு நீ முன்னிக்கிற, இழந்து போனதை திருப்பி கொண்டாயா. தாவீது தன் இழந்து போனதை என்ன பண்ணானா திருப்பி கொண்டான். காரணம் தெரியுமா, அவன் தேவ சமூகத்துல கேட்டபடியினால திருப்பி கொண்டான். நம்ம மனநிலை எப்படி இருக்குது, இழந்து போனதை திருப்பி கொண்டுட்டோமா, அல்லது இழந்து போனதாவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகிறவர்களோடு கூட தான் கர்த்தர் பேசுவார், தவிர எல்லார்கிட்டையும் பேச மாட்டார். ஏழி தேவ சமூகத்துல இருந்தாலும் 7 இடத்துல தேவன் பேசலப்பா. சின்ன சாமி இடத்துல பேசுற ஏழுமா சாமி ஒரு கீழ்படிமா சொன்னா கேட்பான். அவன் அங்க அந்த வழக்கு அணிவதற்கு முன்பாக அவன் படுக்கையிலவே படுத்துக் கொண்டான். அவன் என்ன ஏற்கலாம் வீட்டமா வந்திருக்கும், கொஞ்சம் வெளிச்சத்துல அவன் எதெல்லாம் சிந்திச்சிருப்பான். சின்ன பையன் தான், ரொம்ப குட்டி பையன். அவனுக்கு உலக சிந்தனைக்கு இருந்திருக்காது. இந்த வழக்கு எப்ப அணைய போதும், எப்ப இருட்டாக போதும், என்ன காரியம் நடக்க போதும். ஆனால் அந்த விளக்கு அணைவதற்கு முன்பாக தேவ சத்தம் கேட்டுவிட்டது. நல்லா புரிஞ்சுங்க, தேவன் உன்னை உணர்வு. அவன் இருந்த எவ்வளவு இருந்துச்சு, எதை குறிச்சு சிந்திக்கல, யாரையும் யோசிக்கல, யாரை பத்தியும் பேசல, யாரை பத்தியும் சிந்தித்து கொண்டில்ல. என்னன்னா எதுனா அது திறந்த புத்தகம் போல இருந்தது. அது அங்குள்ள காரியத்தை மட்டும்தான் கண்டது. எப்ப இந்த காரியம் மாறப்போகுது. எந்த மனுஷன் எனக்குள்ள இருக்கிற காரியம் எல்லாம் மாறணும்னு நினைக்கிறானோ அப்ப அவன் வாழ்க்கை ஒளிமயமா மாறும். அவனுக்குள்ள தேவன் கடந்து வருவதை பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே ஸ்தேவான் என்ன பண்றானா, அங்க வசனம் விருத்தி அடைய ஸ்தேவானுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாரும் எத்தனை பேர் சரியா வசனத்தை புரிஞ்சு கொண்டேன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை கேட்டாலும் என்ன பண்ண மாட்டேன், நம்ம தெரிஞ்சுக்கொள்ள மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈசாக்குள்ள ஒரு பெரிய தன்மை இருந்துச்சு. அவனுக்குள்ள வசனம் விருத்தி அடைந்தது எப்ப சொல்லுங்க, பஞ்சம் வந்த போது இல்ல, அப்பா கூட இருக்கும் போது இல்ல, ஆண்டவர் சத்தத்தை கேட்கும் போது. அதுதானே கடந்த நாட்கள்ல ஆதியாகமத்தில் எழுதின நிருபத்துல 26வது அதிகாரத்துல 13வது வசனத்துல அதான வாசிச்சோம். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து எப்படியானா, ஆமா எப்போ அவன் தேவ சத்தத்தை கேட்டப்ப எகிப்துக்கு போவாதரா, அது நல்ல இடம் இல்ல, அதுல தேவன் இல்ல, அதுல மனுஷன் எல்லாமே வித்தியாசமா வாழ்க்கை வாழ்றாங்க. அவன் தேவனுக்கு பிரியலான நடக்கிறான், தேவனுக்கு பயப்படுவதில்லை. அவன் வாழ்க்கையெல்லாம் மிருகத்தை பார்த்து வாழ்கிறபடியான அவன் மிருகத்தை போலவே இருக்கிறான். பாத்துக்கிறீங்களா? அதே சில மனுஷன்லாம் பார்த்தா நம்ம மிருகத்தை போலவே இருக்கிறோம். அதனால்தான் அங்க ஆரோன் ஜனங்களை நடத்தத்தக்கதாக எதை கண்டுபிடிச்சாரு, அவர் பக்கத்தெல்லாம் உருக்கி காதல எல்லாத்தையும் குடும்பம் அப்படின்ட்டு வாங்கி உருக்கி அவர் சொல்றாரு மோச எடுத்துலப்ப, நான் ஒண்ணும் பண்ணலப்பா, உன் பக்கத்தெல்லாம் போட்டா உடனே கண்ணு குட்டி எடுத்து. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யோசனை இருந்துச்சு, என்ன ஆண்டவர பிரதான ஆசாரியம் முதல் ஆசாரியம் சொல்லிட்டு நிக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன இல்ல, இன்னும் கூட கண்ணு குட்டி மாறவே இல்லையே. கடந்த நாட்கள்ல நம்ம சபையில பாலாக்கு பிறந்த நாள் பாத்தீங்களா, தொடர்ந்து ஒரு மூன்று நாள் ஒரே பிறந்த நாள் இருந்துச்சு. நான் ஒரு அம்மாவுக்கு போடல, அவங்க சரியா வரதில்லை சபைக்கு. வருவாங்க 10 மணிக்கு கரெக்டா வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் உட்காரமா போயிடுவாங்க. அதனால போன் பண்ணி வாழ்த்து பேசுவேன். என் வீட்டு பிள்ளைங்க இப்ப இது மேய்ப்பரின் குடும்பம், நம்ம வீடு, நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்க்கறதுக்கு என்ன பண்ண போறோம்? இங்க உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீ சரியா நிக்கிறியா? உன் காரியம் கவனமா இருக்குதா? ஆனா கையில மொபைலோட தான், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பார்த்தா எல்லாமே இப்படிதான் இருக்குது, மொபைலோட தான் இருக்குது. எத்தனை பேர்
வாழ்த்துக்கள் சொன்னீங்க. நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொன்னா அப்படியே பத்திரிகை எரியுது. எனக்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டான்றாங்க. இன்னாரை செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய். நீங்க திருக்குறள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பைபிள் காப்பியா தான் இருக்கும். அல்லேலூயா. என் குடும்பம், என் வீடு, என் பிள்ளைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை. இது மாம்ச சிந்தைக்குள்ள இடம் கிடையாது. இங்க நான் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு பிடிச்சா வார்த்தை சொல்லுவேன், எனக்கு பிடிக்கணும்னா வார்த்தை சொல்ல மாட்டேன். எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால இவங்களை பார்த்தா பிரைஸ் எல்லாம் இருப்பேன், இல்லைன்னா தலையை குஞ்சு என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துக்கிற உன் மனநிலையை ஆண்டவர் அழகா கண்ணாடி போல காட்டுறாரு. ஊழியக்காரனை எப்படிதான் வரைக்கும் சொல்றாரு, கண்ணாடி மாதிரி நீங்க எப்படி நீங்க முறைச்சா முறைப்போம், நீங்க சிரிச்சா சிரிக்கணும். அல்லேலூயா. யோவான் தானே யாருக்கும் பயப்பட மாட்டான். அவன் ஆசாரியா வரான், படை தலைவர்கள் வராங்க, புது ஜனங்க வராங்க, எல்லாரையும் பார்த்து ஒரே வார்த்தை சொல்றான், பெரிய பாம்பு குட்டிகளை, நஞ்சு உள்ளவர்களை, விஷம் உள்ளவர்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக வழியை தேடுங்க. அல்லேலூயா. நான் எதை தரணுமா, நான் தான் வழியை தரணும். எனக்கு ஒருத்தர் கையை பிடிச்சு என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு காரியத்தை மறந்துட்ட, நான் காணாம போன ஆட்டுக்குட்டி. 99 நீதிமன்றங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை கிருபையா உன்னை நினைக்கிறார்னா அது உன் தலைமையினால அல்ல, அவர் கிருபையினால. அதனாலதான் உன்னை தேடி வராரு. அவர் வேணாம் நினைச்சிட்டாருன்னா 99 போதும். எது மிகுதி சொல்லுங்க, 1 மிகுதியா 99 மிகுதியா? அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஒண்ணும் இல்ல, எனக்கு 99 ரூபா கொடுங்க, ஒருத்தருக்கு 1 ரூபாய் கொடுத்தா ஏத்துப்பீங்களா, 99 ரூபா கொடுத்தா ஏத்துப்பீங்களா? 99 ஆடு நினைச்சு பார்த்தானா நம்ம வேண்டாம். கிருபை பாராட்டுறதுனால என்ன நினைக்கிறாரு. நான் எதை நினைக்க மாட்டேன் தெரியுங்களா? அவரு ஐயோ ஆண்டவரே என்னை அழைச்சு வந்துடிய, என்னை நினைச்சு ஆண்டவரே, நான் உன்னை மறந்துட்டு எங்கேயோ போறேன் ஆண்டவரே. எத்தனை நேரம் என்னை அழைத்தார், எத்தனை காலம் நான் தள்ளலாமோ, எத்தனை நேரம் என்னை அழைத்தார், எத்தனை காலம் நான் தள்ளலாமோ. எத்தனை நேரம்பா. அழகா ஆராதனை பண்ண சொன்ன ஜோஷுவா பண்ணா போல இல்லைங்களா? எத்தனையோ முறை ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம நினைச்சு பார்க்காம அணைச்சிக்க விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கான வழிகளை தேடுவதே இல்லை. என்னோடைய வாழ்க்கை அவர்தான் இதோட முடிஞ்சு வச்சு அப்படின்ற மாதிரி இல்ல இன்னும் காலங்கள் இருக்குது. நான் விதைச்சதுக்கு அறுக்கணும். யாராஇருந்தாலும் சரி, நானாலும் சரி, நான் விதைச்சா அறுக்கணும். காலம் மாறாது. கர்த்தர் அவன் செய்கைக்கு தக்கதாக பலனை என்ன பண்ண போறாரு, நீதிமானுக்கு பூமியில செறிகட்டப்படும். அல்லேலூயா. நீ நினைச்சிடாதீங்க ஆண்டவர் அதெல்லாம் மறந்துட்டேன், அவெல்லாம் மறக்க மாட்டாரு. அல்லேலூயா. நீ உபாகமம் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க, தெரியும். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்தாங்க, வனாந்தரத்துல ரொம்ப முடியாம வந்தாங்களாம். வரும்பொழுது பின்னங்காலை வெட்டின ஜனத்தை தேவன் மறக்கல, இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால அமலேக்கியரை விடவே விடாதடா, ஏன்னா அவன் என் ஜனம் இளைத்திருக்கும் பொழுது அவன் பின்னங்கால்களை வெட்டினான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மறக்கிறவர் கிடையாதுமா, உன் செய்கைக்கு தக்கதான பலனை கொடுப்பாரு. நீ எந்த இடத்துல வேதனையை கொடுக்கிறியோ, எந்த இடத்துல அவரை துக்கப்படுத்தியோ, அதே இடத்துல உன்னை துக்கப்படுத்தி உனக்கு அந்த நினைவுகளை கொடுத்து சொல்லுவாரு, இதை நீ செஞ்ச, அதனால திரும்ப நான் செய்கிறேன். அல்லேலூயா. இன்னாரை செய்தாரே ஒருத்தர், அதனால நீ என்ன கர்த்தருக்கு செய்ய அதுதான் ஆண்டவரும் உனக்கு செய்வாரு. நீ ஒண்ணு செஞ்சுட்டு நமக்கு கொடுக்கறவங்க மாட்டோம். நம்ம 30 நாள் 28 நாள் வேலைக்கு போக மாட்டோம். ஆனா சம்பளம் மட்டும் ஓனர் எப்படி கொடுத்துடணும், எப்படிப்பா கொடுத்தணும், முழுசா கொடுத்தணும். எப்ப திரும்ப முழுசா கொடுப்பாரு. கடந்த நாட்கள்ல சிபிஎஸ்க்கு நீங்க வந்து 2 பிள்ளைங்க வேலைக்கு லீவ் போட்டு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்க சொன்ன சாட்சி கேட்டேன், ஒருத்தருக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஆமாங்கய்யா, எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்கய்யா, அது இல்லாம 10 உயர்வும் கொடுத்து என்ன பண்றாங்க, அடுத்த கட்டத்துக்கு கருத்து வந்து கொண்டு போறாரு. நீ செய்த உண்மைக்கான கூலி அதுவே. இன்னொரு மதம் கேட்டா, ஆமா நான் என்ன பண்ணல, ஐயா தான் சொல்றாங்க, ஐயா என்ன பண்ண, நானு இந்த மாதத்துல எனக்கு சம்பளமே பிடிக்கல கொடுத்துட்டாங்க. நீ கர்த்தருக்காக இழந்தவர், கர்த்தர் கொடுக்காய். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எதையும் இழக்க மாட்டேன்னா ஒண்ணுமே பண்ணல. நான் வேலைக்கு போய் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்.
இப்போ என்னுடைய தேவையை யார் சந்திக்கணும்? என்ன பார்க்கிறவர் தானே. சாமுவேலுக்கு நான் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் சேர்க்கணும், ஃபீஸ் கட்டணும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் தான் கொடுக்கணும். ₹1 ₹2 கூட இல்ல, 34,000 ஃபீஸ் கட்டணும். நான் வேலைக்கு போல, மாசமா வேலைக்கு போறாங்க. ஆனா உங்க சம்பளம் இப்போ முன்னாடி மாதிரி இல்ல, கம்மியாயிடுச்சு. முன்னாடி 9,000 சம்பாதிச்சாலும் இப்ப எவ்வளவு எனக்கு தெரியாது, நான் கேட்கறது கிடையாது. அதே மாதிரி என் பிள்ளைகள் எடுத்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு போடுறீங்க நான் கேட்கறதுலாம் கிடையாது. எனக்கு தேவ நிமித்த ஓட்டத்துக்கு நான் ஓடிக்கொண்டே இருக்கேன். ஆனா நான் செய்ய வேண்டிய பொறுப்பை நான் என்ன பண்ண செய்யணும். ஆனா ஒரு காரியம் செய்வோம், எதுவும் வந்தாலும் தேவ சமூகத்துல போராடு. என் தேவையாகட்டும் நீ சொன்னீங்க. நம்ம இப்ப என்ன சொல்ற போது யூபன் சொன்னா நம்ம புரிஞ்சுக்கோ இல்லையா? ஒரு தேவ மனுஷனும் வச்சுங்களேன். இந்த காரியத்தை முன் வந்து என்ன சொன்னாங்க, ஐயா அந்த பிள்ளைக்கான பீஸ் நான் கட்டுறேன். கட்டினாங்க. எனக்கு போய் பீஸ் கட்டிட்டு வந்தேன். 34,000 பீஸ் கட்டிட்டு வந்தேன். அவருக்கு 5,000 கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு மனுஷனை கொண்டு தேவனால தாங்க முடியும். நம்ம செய்கை எப்படியோ அதற்கேற்ற கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இது நான் போயிட்டு யார்கிட்டையும் கேட்கல கொடுங்கன்ட்டு. கர்த்தர் ஏறுவாரு. அவன் உண்மைக்கு தக்கதாக கூலி அவனுக்கு கொடுக்கணும். நான் ஆண்டவரே உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. நான் சொல்லுவேன், எனக்கு அப்பா அவன் இல்லை, அம்மா அவன் இல்லை, எனக்கு ஒருத்தரும் இல்லை. ஆண்டவரே எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை. நீங்க எல்லாம் சேர்ந்து குத்துனாலும் நான் அவர்கிட்ட தான் வந்து கத்துவேன். சேர்த்து குத்திட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் கத்த மாட்டேன். ஆண்டவரே உன் சமூகத்தில் கத்துறேன். ஏன்னா நான் குத்தும் அளவுக்கு உன்னால நான் எங்கேயும் உலகத்தெல்லாம் வேலை செஞ்சிருப்பேன். நான் ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்பேன். நான் எவ்வளவு நாளும் இருந்திருப்பேன். எனக்கு ஊழியத்துக்கு வான்னு அழைச்சது நீ தான். ஊழியத்துக்கு வந்து நம்ம கேட்டேன்னு வச்சுக்க, உடனே அவன் பெருசா ஒரு கத்தி வச்சிருக்கணும், சதக்கணத்து குத்துறான். நீ எதுக்கு என்ன கேட்கற? உனக்கு நான் ரைட்ஸ் இருக்கு என்ன கேட்கறதுக்கு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அவர் என்னை உந்தி தள்ளாவிட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்ன கேட்க மாட்டேன். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்கய்யா. இடம் கொடுக்காம இடம் கிடைக்காது, இடம் கொடுக்க மாட்டேன், நேரத்தை கொடுக்க மாட்டேன், எதையுமே கொடுக்க மாட்டேன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளரணும். இடம் கொடுக்காம வளர முடியாது. இழக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ இழந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். உன்னை நீ இழக்க நீ ஆயத்தப்பட்டதான் நான் உலகத்தோடு கூட இருந்துதான் வந்து எல்லாத்தையும் சாதிப்பனா கண்டிப்பா தேவ சமூகத்துல உனக்கு கனம் கிடைக்காது, கனவீனம் கிடைக்கும். தேவ நிச்சயம் உன்னை உயர்த்த மாட்டாரு. உன் உயர்விலிருந்து உன்னை கீழே அறிக்கிறாரு. யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் சொல்றே, உன்னை அப்போஸ்தலனா நிறுத்திட்டேன்டா, உன்னை தேவனுக்கு பிரியமான பிள்ளையா என்ன பண்ணிட்ட மாத்தின. 11 பேர் போல நீ என்ன பண்ண போற? அப்போஸ்தலனா இருக்க போற. ஆனா அவன் இருதயம் என்ன தெரியுமாச்சு? பணம் 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 பணம். அந்த பணத்தினால் அவன் 4 செத்து போனாயா. ஈசாக்கு கிட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஈசாக்கு விருத்தி அவனுக்கு அது மேல எண்ணம் போயிடுச்சு. இதெல்லாம் பெருசு கிடையாதுயா. என்ன நடந்தது தெரியுங்களா? கடந்த நாட்கள்ல பார்த்தீங்களா, அவன் தேவ சத்தத்தை கேட்ட 4 நாள் விருத்தி அடைந்தான்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு வசந்தி அது 26 ஆதி 69 எழுந்த நிருபம் 26வது அதிகாரம் என்னோட கூட திருப்பி கொள்ளணும். 26வது அதிகாரத்துல அவன் ஆவிக்குரியவனுடைய மனநிலையை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்கிறார். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 26:13 இருந்து வாசிங்க சகோதரி. அவன் ஐஸ்வர்யனாகி என்ன பண்றான்? 4 நாள் உயர்த்தப்படுறான்பா. 4 நாள் நல்ல புரிஞ்சுங்க. கிருபை உனக்கு எப்ப தெரியுமா தேவை? எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டு ஆண்டவரே நான் இழந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லும் போது கிருபை வேண்டாம் உனக்கு. அப்ப கர்த்தர் கூடவே இருப்பாரு. நீ 4 நாள் உயர்வ தெரியுமா? உயர்வடையும் போது வேதத்துல நான் நேத்து ஒரு தேவதாசர் அழகா சொல்றப்பா, ஒரு மனுஷன் எப்ப தெரியுமாப்பா தேவ சமூகத்தை விட்டு விலகி போறான்? அவன் உயர்வடைய பெருமை அவன் தலையிலே வந்து நின்று தன்னை உயர்த்தின தேவனை மறந்து அவன் வெளியே போகிறான். வேதத்துல நிறைய பேர் இப்படி போயிருக்கிறாங்க. பணத்தின் காரியங்கள் மிகுதி ஆகும் போது யார் போயிட்டாங்க? யூதாஸ் காரியத்தை தேவனோட போயிட்டான். 30 வெள்ளி காசியா அதை தேடி போனான். ஆனா அந்த 30 வெள்ளி காசால அவன் வாழ முடியல. அவன் கேட்ட பெற்றுக்கொண்ட வெள்ளி காசை மறுபடியும் விட்டு இருந்தான். அவன் சொல்றான், பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியை நான் காட்டி கொடுத்துட்டேன்டா. அவன் எரிந்த அந்த காசு எதுக்கு தெரியுமா இருக்குனாங்க? ரத்த நிலம் என்று சாபத்துக்கு ஈடான ஒரு நிலத்தை வாங்கி போட்டாங்க. அதை அனுபவிக்க யூதாஸ் காரியத்தில் இல்ல.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தின் மேன்மை உன் தலையில வரும்போது பெருமை உன்னை தேவ சமூகத்திலிருந்து பிரிச்சு விடலாம். அப்ப நீ கர்த்தரிடத்தில் ஆண்டவரே எத்தனை உயர்த்தப்பட்டால் ஆண்டவரே நீ கிருபையை என்னை விட்டு எடுத்து விடாது. அவர் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, அவர் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நாங்கள் நிற்பதோ உங்க கிருபையா, நாங்கள் நிலைப்பதோ நாங்கள் நிற்பதோ நாங்கள் நிலைப்பதோ தேவ மனுஷன் எத்தனைதான் உயர்த்தப்பட்டாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சு ஆண்டவரே உங்க குடும்பம் என்ன தாங்கட்ட ஆண்டவரே. உயர்வு வர வர பெருமை வந்துடக்கூடாது. ஒன்னும் இல்லாத போது உன்னை நினைச்சது யாரையா? எதுவும் இல்லாத பிரதர் எனக்கு திறமை இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு வேலை இல்லை, ஒன்னும் இல்லை, அன்னைக்கு உன்னை நினைச்சு உன் வழியை மாற்றினது யாரோ? உனக்கு எல்லாம் கிடைச்சிட்ட பிறகு இவர் சாட்சி கொடுக்குறாரு, எனக்கு நல்ல வேலை கிடைத்தது, நல்ல எல்லாம் கிடைச்சது. யாரால கிடைச்சது? யாரால பிரதர் கிடைச்சது? பாஸே ஆக மாட்டேன் பிரதர், முட்டாலும் முத்திர குத்திட்டாங்க. ஸ்கூலே சொல்லிச்சு இந்த வருஷம் பாரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கிருபை. எத்தனை பேர் சாட்சி கொடுத்திருப்பீங்களா? ஆமா ஒருத்துக்கும் உதவாதன்னு ஸ்கூலே சொல்லிச்சு. அந்த கர்த்தர் கிருபையா என்ன பண்றாரு? அடுத்த கட்டத்துக்கு 400 மார்க் வாங்கணும்னா செத்து போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளவு மார்க் எடுத்துக்கிறானடா. நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணுமே இல்லை, உதவாக்காரன் நம்மளை தேவன் கிருபையா காப்பாத்தி விட்டுக்கிறாரு. அப்ப நம்ம எத்தனை உண்மையா இருக்கணுமா இருக்க கூடாதா? நம்மளுக்கு மாசத்துல ஒரு நாள் ஏதோ அந்த சீசனுக்கு மட்டுமே பரவசம் வந்துடக்கூடாது. சிலரும் நான் பாத்துக்கிறேன், நான் பாக்குறேன் வருஷம் நம்ம சீசனா பரவசம் வந்து அப்படியே அப்பெல்லாம் பாக்குறேன். இடைவிடா நன்றி உமக்கு தானே தேவன் சொல்லுவோமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் செய்தாலும் அது கரெக்டா நம்பணும். அப்ப பிரகாசமா காட்டும். வருஷம் 365 நாளும் ஆண்டவரே இயேசு தானே ஆண்டவரை மூச்சு விடுற. வேற யாருக்காரும் சொல்லியா மூச்சு விடுறீங்க? சொந்தான மூச்சு விடுற. என்ன நடந்தாலும் நட்டே ஐயா, யார் கைவிட்டாலும் நீ கைவிட மாட்டாங்க. பெருமை வந்துச்சுன்னு வச்சுங்களா கர்த்தர் உடனே கைவிட்டுருவார். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இந்த ஆவிதாவே இருந்தாலும் இருதயத்துக்கு ஏசவனான்னு விட்டுறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்க. உனக்கு எனக்கும் கர்த்தருக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரு, மறந்துடாத. கர்த்தரை தேடுவாங்க. இந்த கர்த்தருக்குரிய பயம் இல்லைன்னா தயவு செஞ்சிருக்காதீங்க, போயிடுங்க. உங்களை யாரும் கூப்பிடுச்சுன்னா ஒண்ணு சார் நீங்க வந்தாதான் சார் ஆராதனை நடக்கும், நீங்க வந்தாதான். நான் இல்ல, நான் இந்த கழுத கத்தலன்னா இன்னொரு கதையை தேவன் ரெடி பண்ணிட்டாரு. அல்லேலூயா. கடந்த நாள்ல பாத்தீங்களா எனக்கு ஒரு கழுதை கத்துச்சு. இந்த கழுதைன்னா அந்த கழுதை கத்தும், அந்த கழுதை கத்துனா வேற ஒருத்தர் கொண்டு வந்து கத்த வச்சிருக்காரு கருத்து. அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுங்க. 7,000 people is waiting. நீ இல்லைன்னா அவன் வருவான். அவன் எவ்விதமா கத்துவான்? உன்னை காட்டும் பராக்கிரமசாலியாய் அவன் கத்துவதை நீ பார்ப்ப. அல்லேலூயா. எப்படியே தேவனுக்காக ஒரு சில அல்லேலூயா விதைகளை அவன் உருவாக்கிடுவான், தேவ சமூகத்தை கொண்டு போய் சேர்த்துடுவான். நான் நினைச்ச கூட பிரதர் நான் தான் உனக்கு கிருபை பாராட்டினார்னா இந்த கிருபையின் வழியை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னையே நினைச்சு ஆண்டவரே இந்த பாதையில நான் வருவேன்னு எனக்கு தெரியாது, என்னையும் நினைச்சு என்னையும் அழைச்சி அழைத்து வருகிறே உமக்கு நன்றி ராஜா. அழைத்தவரே அழைத்தவரே நம்மூழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே
நம் ஊழியத்தின் ஆதாரமே. அவன் ஐஸ்வர்யவானாகி வர என்ன பண்ணானா? விருத்தி அடையலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவு விருத்தி அடைஞ்சிட்டோம், ஐஸ்வர்யம் வந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுரும். கொஞ்சம் உயர்த்தப்பட்ட யாரும் நினைக்க மாட்டேன்றோம், உயர்த்தினவரை மறந்துடுறோம். ஆனா இங்க யோசிப்பு இருக்கிற தன்மையை பாருங்க. அவன் நாளுக்கு நாள் என்ன பண்ணனா, ஈசாக்கு அவன் நாளுக்கு நாள் என்ன பண்ணனா, விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரர்கள் இருந்தபடியினால என்ன வந்துச்சு? உயர்த்தப்பட்ட உலகம் உன்னை பொறாமை கொள்ளும். இப்ப பொறாமை வெளியெல்லாம் வரல. அல்லேலூயா. நம்மால் கொஞ்சம் உயர்த்தப்பட்டா உடனே என்ன வந்துருது? கடந்த நாட்கள்லாம் ஆண்டவர் என்ன கூப்பிட்டு என்ன பண்ணாரு, ஒரு மகனை குறிச்சு எனக்கு தேவன் சொன்னாரு, வருகின்ற ஆண்டுகள் என்ன பண்ண உனக்கு உடன் ஊழியக்காரனா நான் நிக்க வைக்கணும்ட்டாரு. அல்லேலூயா. இப்ப நான் யோசனை பண்றேன், ஆண்டவரே எனக்கு உடன் ஊழியக்காரனா நிக்க வைக்கணுமா? ஆமாமா நிக்க வைக்கணும். ஆண்டவரே உத்தமத்தை நான் பாக்குறேன், அவன் உண்மையை நான் பாக்குறேன், அவன் செயல்பாடுகளை நான் பாக்குறேன், அவன் மறைமுகமா வாழற வாழ்க்கையும் நான் பாக்குறேன். நான் சொன்னது மட்டும் நீ செய். ஆண்டவருக்கு பிரியமா நீங்க செயல்படுறீங்களா? நான் உங்களை பார்க்கல, எனக்கு ஆண்டவர் சொல்லுறதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அவருடைய வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரமானா இருக்கிறான். நான் வேலை செஞ்ச கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கூலி கொடுப்பாரு. நான் வேலை செய்யலன்னா அவர் உலக எஜமானெல்லாம் மாதிரி இல்ல, செஞ்சவருக்கு அவன செய்கைக்கு தக்கதாகத்தான் பலனே ஒரு நாள் நிறுத்தி பார்ப்பாரு தராசுல. அல்லேலூயா. அன்னைக்கு நான் என் நீதி அங்க நின்னுச்சுன்னா நான் நிலைத்திருப்பேன். என் நீதி மாம்சத்துக்கு ஏற்ற வண்ணமா இருந்துச்சுன்னா அது காணாம போயிடும். என் வழியும் மாறிடும், பாதையும் மாறிடும். இத்தனை நாள் கர்த்தரை தேடின காரியங்கள் வீணா விருதா போய்விடும். அல்லேலூயா. அந்த ஆண்டவன் சொல்றப்பா, அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனை நான் கொடுப்பேன். உன் செய்கை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற கூலியை நீ பெற்றுக்கொள்வாய். அங்கே வரவர அவன் விருத்தி அடைந்தது மட்டும் இல்ல, உலகம் அவன் மேல பொறாமை கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவனை உயர்த்திட்டார். ஆரம்பத்தில் ஒன்னும் இல்லை பிரதர், இப்ப எல்லாம் இருக்கு பிரதர். அந்த மேல ஆசை இருக்க கூடாது. என் ஆசையே யாரா இருக்கணும் சொல்லுங்க? என் ஆண்டவரா இருக்கணும், அவரோடு கூட இணைக்கப்படுகின்ற வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரே எது வந்தாலும், ஆண்டவரே என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் நீர்ப்பதை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமாய் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை நான் கூட இருக்கிறேன். நான் பார்த்துட்டேன் நிறைய, இந்த 13 வருஷத்துல ஊழிய பாதையில நிறைய பேரை பார்த்துட்டேன். அப்படியே நம்ம கூட ரத்தமும் சதையுமா இருப்பாங்க. இந்த நகத்தை பிச்சுக்கு கூட என்ன வலி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு வலி கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, எந்த நபரும் உனக்கு கூட வர போறதும் கிடையாது, உனக்கு உன்னோடு கூட இருக்க போறதும். நான் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்தாலும் ஒரு காலகட்டத்துல ஒரு சகோதரனை நான் ரொம்ப நம்பிட்டேன். நம்மளுக்கு இந்த ஊழியத்தை எப்படி எடுத்து செஞ்சிருவாம்பா அந்த மகன். அதற்காக என்ன பண்ணாங்க, சில விலக்கிரையும் செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. அதெல்லாம் செலுத்தி அதெல்லாம் போயிட்டு நான் நினைச்சேன், அந்த உன்னை தவிர எனக்கு ஒன்றும் இல்லாண்டவர, இதெல்லாம் நிரந்தரமே இல்லை. ஏன்னா எல்லாமே கொடுத்துட்டேதான், கத்தர் கொடுத்தா கத்தரே எடுத்தா கத்தர் விசுவாசம், அவ்வளோ ஏமானதெல்லாம் அவ்வளவுதான். நான் பாக்குறேன், நான் நினைச்சேன் இவன் தான் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னான், பிரதர் அண்ணன் தான் கூட உள்ள அண்ணன் காரியம் சொல்லுவாங்க கிட்ட சொல்லுங்க தம்பி அப்படின்னா. ஏசப்பா வந்து என்ன சொல்லிட்டாரு, விதைச்ச இடத்துல எவ்வளவு நாளைக்கு விதைப்பேன், விதைச்ச இடத்துலயே எவ்வளவு நாளைக்கு வளர்ப்பேன், அதனால இது மட்டும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ட்டாரு. என்ன ஆண்டவரே, தரிசனமா நீ தரிசனம் கொடுக்கலாம் கூட்டு வந்தீங்க, சும்மாலாம் என்ன அழிச்சுன்னு வரல, எங்கேயோ இருந்தோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க. இந்த தம்பி வந்து இப்படி சொல்றாப்லையே, ஆண்டவன் சொன்னாரு, ஏப்பா
உன் மனநிலையை கொஞ்சம் மாத்திக்கொண்டு, இவன் மேல நீ அதிக நம்பிக்கை தேவனை விட்டு உன்னை புறம்பாக்குகிறது. ஒரு மனுஷன் நம்ம நம்பிக்கை வச்சோன்னு வச்சுக்கலாம், அது தேவனை விட்டு நம்மளை புறம்பாக்குதான். மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பட்டுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என் நம்பிக்கை அந்த மனுஷன் மேல வச்சா அந்த மனுஷன் கொஞ்ச நாள்ல காணாம போயிட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அனுபவத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவர் கொடுக்குற எல்லாரையும் ஊழிய பாதையில நடத்தணும். அவங்க எவ்வளவு நாள் என் கூட டிராவல் பண்ண வந்துருது. ஒரு மகன் அதுக்கு பிற்பாக எங்க கூட வந்து சேர்ந்தாப்புல அவர் நிறுத்தமா இங்க சிறுவர் ஊழிய ஆரம்பிக்கப்பட்டது. அவர் இல்ல, ஆனா சிறுவர் ஊழிய இன்னமும் இருக்கு. அந்த பிரயாசத்தை பார்ப்பேன். இன்னைக்கு அந்த அன்பு நிலைச்சு இருக்கிறது பாக்குறேன். ஆனா முன்னாடி நான் ஒரு மனுஷன் சொன்னேன் இல்லைங்களா பிரதர், நீங்க அந்த அன்புக்கான அர்த்தமே தெரியல, அது ஆழமும் தெரியல. ஆனா இந்த அன்பு தேவனால் கொடுத்த அன்பு எப்படி இருக்குமா, இன்னைக்கு நினைச்சிருக்கு. எங்க இருந்தாலும் சரி அன்னைக்கு போன் பண்ணி, என்ன எங்க ஒய்ஃபு கன்சீவ் ஆகுறாங்க, 2 வருஷம் காத்திருந்தோம், கர்த்தர் இப்பதான். அதை முதல்ல என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்பதான் டெஸ்ட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த அன்பை நான் பாக்குறேன். இது தேவன் நீ கொடுத்த அன்பான என்னைக்குமே என்ன பண்ணாது, மறையாது, மாறாது. குடும்பத்துல முதல்ல நீ குடும்பத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய. ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு சொன்னாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக்கா, நீ இங்க மேய்க்கிறத விட்டு நான் என்ன பண்றேன், பக்கத்து காம்பவுண்ட்ல போய் மேய்க்கிறேன். ரொம்ப அழகாகுது அந்த ஆடு, உன் ஆடு அழகுபடுத்துப்பா. அதுக்குதான் உன்னை தேவன் தெரிஞ்சுக்கொண்டு உன்னை பலிபீடத்துல உன் தலையில அபிஷேகம் பண்ணி உன்னை நிக்க வச்சாரு. நீ பக்கத்து வந்த ஆட்டை போயிட்டு அது அழகாகுதுன்னா, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு என்கிட்ட, அடுத்த வீட்டு கோழி என் வீட்டுல வந்து முட்டை போட தேவையில்ல பிரதர், அந்த முட்டையே எனக்கு வேணாம் பிரதர், அது எப்பயா இருந்தாலும் திருட்டு முட்டை தான். அல்லேலூயா. நான் எடுத்து வச்சாலும் யாரும் ஆயிடுவேன் நானு, திருடனும் கொள்ளைக்காரன் என்ன பண்றான்பா, திருடன் கொள்ளைக்காரன் என்ன பண்றாரு, எங்களை கேட்கிறீங்களே, நான் திருடா இல்ல கொள்ளைக்காரன். சைனிக்காரன் வச்சுங்களேன், உடனே எடுத்து என்ன பண்ணுவோம், இது யாருது இது யாருது இது யாருதுன்னா கேட்போம். மனசாட்சி சொல்லி சொல்லுங்க, எத்தனை பேர் கேட்பீங்க? உள்ள இன்னும் எகிர்த்து சாகல. இல்ல பிரதர், நான் ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் வாங்க கொடுத்துட்டு வர வழியில அங்க போனா நம்ம அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். ஐயோ அவன் போனா 1000 கேள்வி கேட்டு கடைசியில நீதான் அந்த சைனை திருடின்னு வந்து என் மேல படிய வச்சு வந்து போச நான் என்ன பண்ணேன். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே நான் ரசிக்கப்படவே இல்லை. அப்போ ஒரு சிலுவை கிடைச்சது எனக்கு கீழே. இப்ப நான் உத்தமனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இந்த சிலுவை யாருன்னு கேட்டு குத்துறணுமா இல்லையா, சிலுவையா கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, காணாமலே போயிடுச்சு. அது ஒரு விஷயம். ஆனா நம்ம அத்தனை இன்னும் அந்த மாற்றம்லாம் வரல பிரதர். ஆனா ஒரு காரியம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஈசாக்கை கொண்டு நம்ம இடத்துல பேசுகிறார். அவன் வளர 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 என்ன காரியம் நடந்தது தெரியுமா, அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல என்ன பண்ணாங்க, பொறாமை கொண்டாங்க. வெளியால இல்லப்பா, இப்ப உள்ளே பொறாமை தலைவிரிச்சு ஆடுது. திடீர்னு கேட்ட நம்ம சொல்லுவோம், நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச இப்ப அந்த காஸ்ட்லியா இருக்கு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க அது அற்பமா இருக்கீங்க. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறகவோ நீ பெருகவோ, நான் சிறகவோ நீ பெருகவோ, தீபத்தின் தீராய் எடுத்தாட்கொள்ளும். கண்வாடி தேகம் கரைத்திடும் என்னை கண்மனம் மாற்றி கரையோட செய்யும். கண்வாடி தேகம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்க. அந்த காலையில தான் நீங்க வேலை ஜாஸ்தி.
அது தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்துருது. அது எந்த இடத்துல என் மாநாடா இங்க விட்டுங்கடா அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ற யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு ரோட்ல போறவன் காலம் தின்னாம ஒத்தனும் இருக்க மாட்டேன்றான். நல்ல புரிஞ்சுங்க, எது முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறதோ அது விலைக்கிரயம் அதிகம் உள்ளது. கடந்த நாட்கள்ல நான் ஒரு சகோதரியை குறிச்சு சாட்சி கேட்டேன். எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க பேரு சுஷி. அவங்க பாருல இருந்து வந்தாங்க. பாருல இருந்து வந்து அவங்க பாருங்க, அவங்க தகப்பனுக்கு 2 மகள்கள் பிறக்கிறாங்க. முதல் மகள் பேர் வந்து சுஷி. அவங்க அர்ப்பணத்தோடு கூட என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஆண்டவரோட கூட தெய்வ சமூகத்துல இணைந்து கொண்டு இருக்கும்போது ஜபத்துல ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க, நீ இந்தியா போ. அவங்க இந்தியாவுக்கு கடந்து வந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இங்க இருந்து தமிழை கற்றுக்கொண்டு அவங்க தரிசனம் என்ன தெரியுமா, அனாதையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்காக அர்ப்பணத்தோடு கூட வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்தவங்க இங்க சென்னையில உள்ள ஏசிஐ சர்ச்சைக்கு கடந்து வருகின்றார்கள். வந்தவங்க அங்கிருந்து அவங்க சொல்றாருப்பா, நான் இந்த காரியத்தை செய்யறதுல எனக்கு இந்த அழைப்பு இல்ல, நீ என்ன பண்றீங்க, சாம்பி செல்லதுரை இருக்கிறாரு, நம்ம தகப்பனார் இருக்கிறாரு, அவர் அப்ப அந்த ஊழியத்தை செய்யறாரு, நீங்க அங்க போங்கன்ட்டு. அங்க இருந்து வேறு ஒருத்தர் மூலியமா என்ன பண்றாங்க, அவங்க அங்க இருக்கிற ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, 17 வருடம் இருந்து தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்றாங்க, அழகுபடுத்தி கொண்டு என்ன பண்றாங்க, சின்னப்பட்டு தாண்டி இருந்த பண்ணாங்க. 17 வருடமா இருந்து ஒரு சின்ன ஆபுணி நடந்துறாங்க. ஒரு நாள் பீகார்ல இருந்து ஒரு மனுஷன் கடந்து வரும். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் போய் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்ன போது அவர்கள் எழுந்து தன்னை அர்ப்பணித்தார்களாம். அந்த ஆபுணி வேற ஒருத்தர் பொருட்களை விட்டு அவங்க பீகாருக்கு கடந்து போனாங்க. அவங்க ஒரு நாள் அந்த அவங்க வீடு சின்ன வீடு தானே, அதை எங்க படுத்தணும், அந்த படிக்கு கீழே, நல்லா புரிஞ்சுங்க, படிக்கு கீழே ஒரு சின்னதா, நீங்க ஏரி வசூல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா லேப்டாப் மாதிரி இருக்கும். அவங்க சொன்னாங்க, அண்ணே எனக்கு இந்த இடம் போதுன்னு. எங்க படுத்து பெரிய பணக்கார வெளி நாடுகளிலே பிறந்தவங்க தான். தன்னை அர்ப்பணித்த போது எல்லா இடத்துலயும் அவங்க என்ன பண்றாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னைக்கு என்ன இல்ல, நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல பிரதர், இல்லாதனாலதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. என்னால இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது பிரதர். அவங்க சொல்றாங்களா, எனக்கு இந்த இடம் போதும், நான் இங்க இருக்கிறேன். அங்க 4 பாத்ரூம் இருக்குதான், நல்லா புரிஞ்சுங்க. அங்க இருக்கிற சின்ன ஆபுணச்சியை வச்சு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆபுணச்சியை பார்த்துட்டு இருந்தேன் நான். 4 பாத்ரூம் இருக்குது. என் முதல் வேலை என்ன என்பதை அவர்கள் சொல்றாங்களா, காலையில எழுந்து போறாங்க, போயிட்டு 4 பாத்ரூமே நான் கழுவுறேன் சொல்லிட்டு, நான் வேண்டாமா அதை செய்யாத, அதுக்கு ஆள் நான் செய்யறேன். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளாங்க, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கும் பொழுது என் ஆண்டவர் என்ன பார்க்கறாங்க, எந்த மனுஷன் என்ன பார்க்கல, என்னை அனுப்பி வைத்த ஊழியக்காரன் பார்க்கல, என்னோடு கூட பணி செய்தவர்கள் என்னை பார்க்கல, ஒருவேளை தரிசனம் பெற்றுக்கொண்டு நான் வந்த நீங்க என்ன பார்க்க தவிர என்னை அழைத்தார்களே ஒரு ஆண்டவர், அவர் என்னை பார்க்கட்டும் என்ற அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்களாம். ஒரு இடத்துக்கு ஓடிட்டு போகும்போது நானும் வரேன், இல்லம்மா எங்க தங்கத்துக்கு ஒண்ணும் இல்லை, இது போல பெரிய வீடுலாம் கிடையாது, அந்த மனசோர்ல உள்ள வீடு இல்லைன்னு நான் வரேன். அது காட்டு பகுதியுமா, கொஞ்சம் கஷ்டம் படுக்கிறதுக்கு பரவாயில்ல, நான் வரேன். அங்க போனாங்களாம், பைக்கு ஒரு போட்டு படுத்து தூங்கினார்களாம். அங்கே அநேக நாட்கள் இருந்தபடியினால அவங்க மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது அவங்க சுகவீனமாயி அங்கேயே இறந்து போனாங்களாம். தன்னுடைய ஊர்ல இருந்திருக்கலாம்பா, மேன்மையா வாழ்ந்திருக்கலாம், நல்ல குடும்பம் இருந்தது, பெரிய சொத்து இருந்தது, எல்லா காரியங்கள் இருந்தது. நான் எல்லாத்தையும் விட்டு வந்து தன்னை அர்ப்பணித்த போது கர்த்தர் அவர்களை பார்த்தார். அந்த ரோஜா ரொம்ப அழகா இருந்தபடியினால அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். உன் அர்ப்பணம் ஆண்டவருடைய இருதயத்தை இழுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அது ஆண்டவரை இறங்கி வர செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. அன்னைக்கு சென்னையில இருக்கிற ஊழியத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த சகோதரி பீகாருக்கு தன் அக்காவை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி விட்டு போறதுக்குள்ள, அன்னைக்கு இனி போல ஸ்பேஸ் பாக்ஸ் எல்லாம் கிடையாது, வைக்க முடியாது. அவங்க போறதுக்குள்ள அவங்களுக்கு அடக்க ஆராதனை நடந்ததாம். அதே இடத்துல அதே மண்ணில் அடக்காரது தன் சகோதரி பார்க்க முடியாத அளவுக்கு கூட அவங்க அதுக்கும் துணிஞ்சிருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன பார்க்கிறாருப்பா, நான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்கின்ற இடத்துக்கு கடந்து செல்லத்தக்கதாக என் ஊழியத்தை, என் அர்ப்பணத்தை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒரு மக அதை ஒப்பு கொடுத்தபடியினால இன்றும் பேசப்படுகின்றார்கள். ரொம்ப பெரிய வயசுனா இல்ல, இளம் வயதுல ஒப்புதானா, இன்னைக்கு ஆசை இச்சை அடக்க முடியா, அதற்காக தேவனை இழக்க நான் ஆயத்தம் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்யறான், நாளுக்கு நான் விருத்தி அடைகிறான், நாளுக்கு நான் வேட்டப்படுறான். ஒரு காரியம் என்ன செய்யறான், வாசிங்கம்மா பார்க்கலாம்.
அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரன் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ முதல்ல எங்களை விட்டு என்ன பண்ணு, போயிடு, எங்க கூட இருக்காது. ஏன்னா நாளுக்கு நாள் நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறபடினால விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார் என்று தன்னோடு கூட இருந்தவர்கள் பகைக்கத்தக்கதாக காரியம் எழும்பின போது அவன் அதற்கு எதிரடையாய் செயல்படல. உடனே அதுக்கு ஒரு நம்ம மேப்பை போட்டு தாய்க்கு வந்து இவர் இப்படி போய் இப்படி தாக்கணும், இப்படி கரெக்டா இருக்கணும் அவர் என்ன பண்ணல, ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணல. அல்லேலூயா. நான் பாத்துக்கிறேன், ஒண்ணுமே இல்ல, அவங்க உட்கார்ந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. உங்களுக்கு தெரியல போல இருக்கு. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சாலும் வச்சீங்கன்னா அந்த மனுஷன் கடைசி காலம் வரைக்கும் கர்த்தர் அவங்களோட கூட இருப்பார். நீங்க நினைச்சிடக்கூடாது அவர்லாம் ஒண்ணுமே, நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா கர்த்தரை தாண்டி வந்துதான். உங்களோட தெருவு பூச்சியா இருக்கலாம், நீ செத்த நாயா கூட இருக்கலாம், உன்னை தோணுனா கர்த்தரை தாண்டி வந்துதான் தோணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொடுக்கிறவன் என் கண்மணிய, அவர் பராக்கிரமசாலி இல்லாம நீ ஊழியக்காரனா என்ன ஆக முடியாது. வீரத்தெல்லாம் காட்டி பராக்கிரமத்துல என்ன பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் ஒண்ணு செய்வரும் கூடிய இருப்பாரு. ஒண்ணு ஊழியக்காரன் பேசும்போது கவனமா கேட்டுங்க, இல்லைன்னா கர்த்தர் பேசும்போது நீ கேட்கவே மாட்டேன், அவரும் பேச்சு கேட்கவும் மாட்டாரு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாம் ஈசாக்கு கிட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. அவன் எதை கொஞ்சம் யோசனை இல்ல. போன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? வாசிங்கம்மா. நீ மிகவும் எப்படி ஆயிட்ட, நாளுக்கு நாள் பலத்தவனாயிட்டப்பா, மாம்ச சிந்தை உள்ளவன் ஆவிக்குரியவனை பார்த்து சொன்னா ஓகேயா. ஆவிக்குரியவனை பார்த்து சொன்னா இது கொஞ்சம் அக்கிரமா இருக்குல்ல. நம்ம மாம்ச சிந்தையில போனவங்க நான் இதை கொடுக்க மாட்டேன், நான் இதை கொடுக்க மாட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கை படுத்துமா, அப்பா நீ வளருப்பா, நீ வளரு அப்படின்னு சொல்ற விட்டு கொடுக்கிற சொல்லி இருதயத்துக்கு ஏத்த நல்ல கொஞ்சம் இருதயத்துக்கு சத்தத்தை கேட்டானா யோவான், அவன் பவுலோடு கூட இணைஞ்சு ஊழியம் செய்யறான். எதை குறிச்சு யோசனை பண்ணல. இயேசுவோடு கூட இருந்தோம் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரே எஜமானனுக்கு வேலை செய்கிற வேலைக்காரன். நான் எங்க செஞ்சாலும் என் எஜமானுக்கு தான் செய்யறேன். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்திய தூற்று போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராகு மேய்ப்பர். நல்லா புரிஞ்சுங்க, நீ உருவாகிற வரைக்கும் அவன் சும்மா இருப்பான். அல்லேலூயா. என்ன பண்ணுவான்? உருவாக அவன் பாரு. ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? பள்ளம் தோன்ற வரைக்கும் பார்த்துன்னு இருந்தான், அடி ஆழம் தோன்ற வரைக்கும் பார்த்துன்னு இருந்தான். ஒரு கிணறு தோணுனா சும்மா கிடையாது. அந்த கிராம பகுதியில் இருந்தவங்க தான் தெரியும், ஒரு கிணறு வச்சுதான் பெரிய ஆளு. கிணறு வச்சுதான் பெரிய ஆளு. அந்த கிணறு தோன்றது சாதாரண விஷயம் இல்ல. அத்தனை பேர் அன்னைக்கு இயந்திரம் இல்லை, எந்த ஒரு உபகரணம் இல்ல. அந்த மாதிரி நேரத்துல தோன்ற வரைக்கும் ஒருத்தன் பார்த்து சும்மா இருந்தான். அதுக்கப்புறம் கேராருடைய மேய்ப்பர்கள் வந்து என்ன பண்றாங்களா, இந்த தண்ணீர் என்ன பண்றாங்க, எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு அவன் இவங்க கிட்ட பேசல. அல்லேலூயா. அவன் துறவுக்கு என்ன பேருன்னா, இது வாக்குவாதம். இந்த இடமே எப்படிப்பட்ட இடம் தான்? வாக்குவாதம். அதனால இதுக்கு பேர் என்னது? ஏசேக்கு. நான் உங்ககிட்ட பேச விரும்பவே இல்லப்பா. ஏன்னா இவன் தோன்ற வரைக்கும் பாக்குறான், தண்ணி வர வரைக்கும் பார்த்தான், அங்க நீரூற்றை கண்ட போது அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுறான். இவங்கிட்ட எந்த நியாயமும் நம்மளா தான் விட்டுருவோமா? சொல்லுங்க, நம்மளா தான் விட்டுருவோம். சின்ன விஷயத்துக்கு போதும் அப்படியே. அல்லேலூயா.
ஆனா ஈசாக்கு எப்படி தெரியுமா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளுக்கு நாள் வளரும் போது அவன் மனநிலை விதமா சண்டை உண்மை இல்லாம நான் யார் இடத்துக்கும் போராடக்கூடாது ஆண்டவர். அவன் எனக்கு எதிரடியா வந்து காரியத்தை சொல்லிட்டோம், எதிரடியா வந்து நான் பட்ட பிரயாசத்தை பார்த்தவர் நீர் மட்டுமே. அந்த கிணறு தோட்டத்துக்கடல எவ்வளவு காரியம் நடந்ததுன்னு பார்த்தது நீ மட்டும்தான். நான் அவன் கூட வாக்குவாதம் பண்ண விரும்பல. ஒரு காரியம் செய்யற அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்றான், ஏசேக்கு என்று பெயர் வைத்து விட்டு கடந்து செல்கிறான். நடக்கிற காரியத்தை பாருங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று அடுத்த துறவை தோன்றான் போயிட்டு கஷ்டப்பட்டு அங்கே வரான், அங்கே பிரச்சனை பண்றான். அதற்கு சித்தனா என்று பெயர் வைத்து விட்டான். பின்பு அவ்விட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்னன்னு கேட்டார், ரெகோபோத் என்று பெயரிட்டவன். அல்லேலூயா. எந்த இடத்துல வரணும் தெரியுமா, நான் மாம்ச சிந்தையில வளர்ந்துடக்கூடாது பிரதர். மாம்ச சிந்தையில இதை சேர்த்து வைக்கிற அதை சேர்த்து வைக்கிறேன்ட்டு ரெகபோத்துனா ரட்ட துணையா என்ற அர்த்தம் அப்படின்ட்டு நான் அதை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஈசாக்கு அதை நினைக்கல. அவன் மனநிலையை அங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு. வாசிக்கமா, அங்க இருந்து என்ன பண்ணிட்டான், எங்க இருந்து போயிட்டான், ரட்ட துணையா கொடுத்த இருக்க விட்டுத்தானே. அவன் தெரியும் இந்த இடத்துல மாம்சம் வளரும், ஆவி வளராது. பெயர் சபால பிரதானமா ஒரு காரியம் நடந்துச்சு. ஆபிரகாமோடு கூட தேவன் என்ன பண்ணாரா, வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டாரு. நான் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டாதான்பா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலும் சரி வளர முடியும். நான் ரெகோபோத்தை கண்ட உடனே என்ன பண்ணக்கூடாது, கால தப்பரை பண்ணி நீட்டின்னு உட்காந்துடக்கூடாது. அது என் வாழ்க்கை இல்ல. ரெகோபோத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்காது. சில நம்ம கொஞ்சம் வந்துச்சுன்னா போதும், உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பெரிய ஆள்பா, நம்மள மாதிரி ஒருத்தர் இல்ல. அப்படி இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அதை தாண்டி வா. இது நிரந்தரம் இல்ல. இதை நிரந்தரமும் உனக்கு தேவன் கொடுக்கவும் இல்லை. அதை ஈசாக்கு இங்க சொல்ல விரும்புகின்றான். அவன் மனநிலையை அழக காண்பித்து கொடுக்கிறான். அவன் அதற்காக அங்க தங்கி தாவரிக்க விரும்பவும் இல்லை. அது எனக்குரியது என்று சொல்லவும் இல்லை. அவன் அதை காட்ட அடுத்த எங்க போயிட்டானா, அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். அந்த ராத்திரியிலே நல்லா புரிஞ்சுங்க, நீ என்னைக்கு பெயர் சபாவுக்கு வருகிறியோ, என்னைக்கு உன் மாம்ச சிந்த மாறி ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று நினைக்கிறியோ, அன்னைக்கு கர்த்தர் உன்னை சந்திக்கத்தக்கதாக நீ இருக்கிற இடத்திற்கு தேவன் கடந்து வருவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீ தேவனை தேடி போனாலும், ஹல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க, நீ அந்த இடத்தை விட்டு கடத்த ஆண்டவரே இது முக்கியம் இல்லை, ஆண்டவரே என்னை அழைத்த நீர் முக்கியம். சிலர்லாம் வேலை கிடைச்சுன்னா வேலையே தான். உலக எஜமானுக்கு என்ன பண்ணுவான் தானே, உழைச்சு. ஆனா இந்த திறமையே இல்லாத போது இந்த திறமையே கொடுத்தது யாரா என்னைக்கு நினைச்சிருக்கிறோம். பெயர் சபாவை பார்த்தோன்னே மயங்கி இருக்கணும். அவர் வேற டபுளா யாரை நோக்கி இருக்க சொல்லுங்க, ஆண்டவரே இதை செஞ்சு அதையும் செய்வேன் ஆண்டவரே. அந்த நாள்ல என்ன பலப்படுத்தின இன்னைக்கும் பலப்படுத்த ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இரட்டத்தனையா கிடைக்கும் என்பதற்காக அங்கே நின்று விடாத. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் பொழுது தான் ஆண்டவர் உன்னை அங்கே தேடி வருகிறார். அங்கே வேதம் சொல்கிறது, அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும் பயப்படாதே. ஆண்டவர் சொல்ற, நான் என்ன பண்றேன், உன் கூட தான் இருக்கிறேன். என்னைக்கு நீ பெயர் சபாவை என்னைக்கு நீ ரெகோபோத்தை விட்டு வந்தியோ, இயேசுவை குறிச்சு அவன் கவலைப்படல, செத்தனாவை குறிச்சு அவன் பேசவே இல்லை, ரெகோபோத்தை பார்த்து மயங்கி நிக்கல. அவன் என்னெல்லாம் யார் சொல்லுங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையே இன்னி வரைக்கும் காப்பாத்தி இருக்கிறாரியா, இந்த வயசு வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு, இதுக்கு மட்டும் என் தேவன் என்ன கைவிட்டுருவா இல்ல, இன்னி வரைக்கும் என்ன நடத்தாத வருகின்ற சொத்தோ பணமோ காரியமோ காசோ என்ன நடத்துற நீ நினைக்கிறியா? நடத்தும் போது ஆண்டவர் மட்டுமே. அதை அறிந்தபடினால ரெகோபோத்தை தூக்கி போட்டு வராயா, வந்தபடினால கர்த்தர் அவனை தேடி வந்து சொல்றாருப்பா, பயப்படாத, நான் ஆபிரகாமின் தேவன் என்ன பண்றாரு, உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதி என்ன பண்ணுவேன்
ஆண்டவர் சொல்றப்பா உன்னை மட்டும் இல்லப்பா, உன் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரியம் செய்யணும். உன் ஆவிக்குரிய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக எதை இழந்துட்டீங்க? கொஞ்ச நேரம் நேரத்தை அழைக்கிறீங்களா? நடக்கிறீங்களா? பிரதர் அப்படிலாம் சொல்லாதீங்க, அது முக்கியம். அது முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு நீ ஏசைக்கோடு செத்தனாவோடு கூட தான் வாழணும். செத்தனா கூட வாழ மாட்டேன். அல்லேலூயா. அதை தாண்டி வளர்ந்த ரகபோத்துன்னு சொல்லிட்டு அவன் வாழ்வான். அவன் தேவனுடைய உடன்படிக்கையோடு கூட இருக்கிறவர்களால அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். நம்மளால ஒரு நாளும் காரியத்தை செய்ய முடியாது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலும் சரி வளர்ந்து கொண்டே இருப்பான். நம்ம பார்த்து வயிற்றுல பொங்கணும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஏசைக்கும் ஆனா செத்தனாவும் ஆனா ரகபோத்தும் ஆனா தேவன் மட்டுமே நீதி. அல்லேலூயா. அவர் இருந்தானா எங்க வேணாலும். தாவீது பாருங்க, கூப்பிட்டாரு சவுலு, கூப்பிட்டுப்பா என் படை தலைவனாக சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நாள்ல வந்த பதவி என்ன ஆச்சு? அவன் வஞ்சத்தை உள்ள வச்சிருக்கான், வெளியே காட்டுவேல. சவுல் கிட்ட ஒரு பெரிய தன்மனதுமா, ரொம்ப நல்லவன். ஆனா கோவம் வந்துச்சுன்னா எங்கே வச்சிருப்பான்? சோ இன்சைட் பாத்துனுங்கிறான். எப்ப யூடி எத்த உண்மையில எரியலான்னு சொல்லிட்டு பாத்துனுங்கிறான். எப்ப பார்த்தாலும் செரிச்ச பக்கம். தாவீது வந்து, தாவீது ஒரு டியூன் பாட. ஒரு பொண்ணு தாவீது என்ன பண்ண, தாவீது போல நடனமாடி அப்பாவை ஸ்லோ. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுக்காக நான் ஆயத்தமா இருக்கணும். அப்பதான் நான் விழித்திராவிட்டால் எப்படி ஐயா தேவ சத்தம் எனக்கு கேட்கும்? தேவ சமூகத்துல நான் சேரவே இல்லைன்னா ஆண்டவர் என்னை எப்படி அழைத்து கொண்டு போற, அடுத்த காரியம் எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில்? அல்லேலூயா. தேவன் அழைக்கத்தக்கதாக அழைப்புக்கு பாத்திரவானா இருக்கிறான்னு பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கணும். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னாடி நிக்கிறேன்னா பின்னாடி நிக்கிறேன்னா. நேற்று நைட்டு நான் என்ன பண்ண சொல்லிட்டேன், சபை 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்றேன், சபையில முக்கியமா பொறுப்புல இருக்கிற பிள்ளைங்க 8:25 வந்துருங்க, 8:30 மணிக்குள்ள வந்துருங்க. இல்லன்னா என்ன பண்ணுங்க அப்படி நிக்க வச்சுருங்க. நீங்க வந்து பாருங்க 2 பிள்ளைங்க மட்டும் தான் என்ன பண்ணுச்சு. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை நம்ம சொன்ன வச்சுக்கோ, இவர் நம்மளை திட்டாராம. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும்னு அந்த கோசம் சொல்றேன். 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன். நீ இல்லைன்னா இன்னொருத்த, நீங்க இல்லைன்னா இன்னொருத்தி. ஆண்டவர் நிச்சயமா நிக்க வைப்பாரு. நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் பிரதர். நீங்க எத்தனை காரியத்தை சொன்னாலும் கர்த்தர் அடுத்த காரியம், அடுத்த ஆப்ஷன் 7000 பேர் இருக்கிறான். நம்மளுக்கு தெரியாது, நிக்க வைப்பாரு. முந்தினோர் என்ன ஆயிடக்கூடாது, பிந்தினோரா மாறிடக்கூடாது. முன்னாடி வந்த பிரதர் நானு, முன்னாடி. இப்ப எங்க இருக்கிறீங்க? எங்கப்பா இருக்கிறீங்க? முன்னாடி இருக்கிற காரணம் யாருன்னு சொல்லுங்க. அவனவன் செய்கைக்கு தக்கதாகத்தான் பலன் கிடைக்கும். நீ முன்னாடி வந்து விதைச்சனா அதுக்கேற்ற கூலி ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. நீ பின்னாடி வந்தனா அதுதான் உனக்கு கிடைக்கும். அங்க வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்க. அவன் எல்லாத்தையும் விட்டு கடந்து போனா தேவன் அங்கே கடந்து வந்தது மட்டும் இல்ல, ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரு? ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் ஜெனரேஷன் என்ன பண்ணுவேன். நீ இன்னைக்கு செய்கிற காரியம், நீ மாத்திக்கிற காரியம் எல்லாம் உன் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்க போகுது. உன் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இன்னைக்கு யார் தேவைப்படுறாங்க? யாருப்பா தேவைப்படுறாங்க? அவங்க தேவைப்படுறாரு, இவங்க தேவைப்படுறாரு. அவங்கள பாக்குற, இவங்கள பாக்குற. உன்னை நீ பாரு. உன்னை பார்த்துதான் உன் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும். அவங்கள பார்த்தோம்னு வச்சுங்களேன், உன் ஆசீர்வாதம் கெட்டு போயிடும், அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நீ என்ன பண்றதுமா? அவங்க 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 உன்னை பாருங்க பிரதர். கண்ணால பார்த்தா நீ தெரியலையா, அவங்க தெரிறாங்களா? ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நீ நிக்கிற, இப்ப கண்ணால யார் தெரிறாங்க? நீங்க தானே தெரிறீங்க. இல்ல அவங்க முகம் தெரியுது பிரதர். அப்படின்னா உனக்கு கண்ணு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அல்லேலூயா. கண்ணு சரியா இருந்தா யாரு தான் தெரிவாங்க? நீ தானே தெரியுங்க. அப்போ நீ எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்கோ அது உங்க அடுத்த ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கும். இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன்காரன் இன்னைக்கு நீ வச்சுக்கிற எல்லா குறையும் வச்சு உன்னை திட்டுவான்.
சும்மாலாம் திட்ட மாட்டான், ஓயாம திட்டுவோம். 365 நாளும் திட்டுவோம். இவன் நல்லா இருந்திருந்தாங்கன்னா, இவங்க நல்லா இருந்திருந்தாங்கன்னா நான் நல்லா இருந்திருப்பேன். சிலதான் நம்ம திட்டுவோம் இல்லைங்களா, நம்ம முன்னோர்களை திட்டுவோம். அவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன இருப்போம், அவங்கள கேட்கற நீ ஒழுங்கா இருக்க மாட்டேன். அவங்கதான் ஒழுங்கு இல்லாம செத்து போயிட்டாங்க. இனியாவது என்ன பண்ற, கர்த்தர் தன்னை கொடுத்து வச்சுக்கிறாரு. நான் இனியாவது மாறி நான் ஒழுங்கா என் ஜெனரேஷன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். நீ ஏசைக்கையும் செத்தனாவையும் ரகபோத்தியும் பார்த்தனா முடிஞ்சிச்சு உங்க கதை. உன் அடுத்த ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கடந்து என்ன பண்ணுங்க, பெயர் சபாவுக்கு கடந்து வாங்க. அங்கே கர்த்தர் சொல்றார், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்க என்ன பண்ண, இப்போ யாரும் வேணாண்டவரே, எனக்கு நீ இருந்தா போதும். யார் இருந்தா போதும்? ரெட்டதனியா இருந்த ரகபோத்தான் நீங்க என் கூட இருங்க. பலிபீடத்தில் எந்தன் பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை சித்தம் போல கல்வாரியின் அன்பினையே கண்டு விதையின் வாரி வந்தேன். கண்டு விதையின் வாரி வந்தேன். கழுவம் திருரத்தாலே இருதயத்தை கழுவும் திருரத்தாலே இருதயத்தை. இப்ப ஈசாக்கு யார் தேவை? தேவன் மட்டும்தான் தேவை. அதனால சொல்றப்பா, ஏசைக்கு வானா பக்கத்துல ஏசைக்கு வானா. நீ உண்மையா சொன்னாதான் நம்ம சொல்றதுக்கு போது அவர் சொல்லிட்டாரு ஏசைக்கு வேணா கொடு. நீ உன் இருதயத்தை நான் உன் முகத்தை தான் பார்க்க முடியும். இருதயத்தை யார் பாப்பாரு? நீ கை கொடுக்கும் போதே பார்த்துருவாரு, வானா வேணும் வேணும் வெளியில தானா வந்து ரகபோத்தை எத்தனை பேர் வேணான்னு சொல்லுவோம். ரத்த துணையா வருது கொடுது ஆஃபர் கொடுத்தா நீங்க ஆண்டவரே கட் பண்ணிடுவேன். கருத்துன ஆஃபர் கொடுத்தா என்ன பண்ணீங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க ரத்த துணையா விடுறாங்க. ரகபோத்து தான் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு ஒரு அங்கேயும் போய் என்ன பண்ணுவோம், நாங்க இயேசுவின் பிள்ளை அங்க போய் காட்டுவோம். உள்ள காட்டு ஃபர்ஸ்ட், உங்க வீட்டுக்குள்ள காட்டு, அப்புறம் புறம்பே காட்டலாம். நம்ம உள்ளூர்ல என்ன பண்ணாதான் பழமொழின்னு சொல்லுவாங்க, கேட்டுக்கிறீங்களா? உள்ளூர்லயே வெளியே போயிட்டு என்ன பண்ணுமா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள காட்டு, உங்க வீட்டுக்குள்ள அன்பு செய், உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண சகலத்தையும் பார்த்துக்கோ. இந்த கடந்த நாட்கள எங்க மூப்பரை கூப்பிட்டு அண்ணா அவர் என்னுடைய வயசுல மூத்தவர், நீங்க கேளுங்க, நீங்க சாட்சியா தான் கேளுங்க, என்னுடைய வயசுல அவர் மூத்தவர். ஆனா நான் கூப்பிட்டு ஒவ்வொரு முறையும் பேசும்போது குழந்தை மாதிரி ஏற்றுப்பாரு. ஒரு காரியமே பேச மாட்டாரு. நான் சில நேரத்தில் திட்டுவாங்க, நான் அப்புறமேட்டு பேசிக்குவாங்க. அவருக்கு ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டு போவார். ஆனா எனக்கு கோபத்துனால அவரையே திட்டிடுவேன். ஆனா ரொம்ப நான் பாக்குறேன், காரணமாப்பா கர்த்தர் சொல்றது காரணம். அதனாலதான் அந்த மனுஷன் ஒரு நாள் பேசும்போது கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. அவரு எங்கேயோ பேசினாரு. அவர் ஆண்டவர் கூட இசைந்து இருந்து பேசிட்டு போயிருப்பாரு. அவரு எப்படி பேசுவாரு உங்களுக்கு தான் தெரியுமே. அவர் பாட்டு இங்க வந்து எப்பதான் பாடுவாரு, நீ சொல்ற மாதிரி நான் பாட மாட்டேன், என் தாளத்துக்கு என் பாட்டுக்கு நீ தானாடுறா, உன் தாளத்துக்கு நான் பாட மாட்டேன். அவர் ஆண்டவருடைய எப்படி பேசுறா அவர் மட்டும் தான் தெரியும். அவர் எப்படி பேசினான்னு தெரியல, அங்கிருந்து பேசின பேச்சு இங்க எனக்கு மணி அடிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மூப்பனும் நிக்கவை, அதுக்குதான் அழிச்சிட்டு வந்தேன், அதுக்குதான் வேறு பிரிச்சேன், அதுக்குதான் நான் உனக்கு முன்குறிச்சேன், அதனால நிக்கவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொந்த காரியத்தையும் பேசல. அவர் அங்க தேவனோடு கூட இருக்கிற உறவை தேவன் இங்க காண்பித்து கொடுத்தார். அதான் எல்லாருக்கும் நடக்காதுங்க பிரதர்.
நீ எந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவோடு இருக்கிறையோ, தேவன் உனக்காக ஒரு மனுஷனிடத்துல பேசுவார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே எல்லா கண்களுக்கு முன்பாக ஈசாக்கு ஆச்சரியமா நிக்கிறான். அவன் எதை குறிச்சு யோசனை பண்றான்? ஏசைக்கு வேணாம், செத்தனா வேணாம், ரகபோத்து வேணாம், எனக்கு வேண்டதுதான் பெயர் சபாதான். அங்க தேவன் இருக்கிறார். வந்தான், பலிபீடம் கட்டினான். பலிபீடம் பக்கத்திலேயே என்ன பண்ணிட்டான்? கூட போட்டான். என் வீடே இங்கதான். பலிபீடம் வீடு, பலிபீடம் வீடு, இங்கதான் இருப்பேன். ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுகின்ற வாழ்க்கை தான் இருக்கணும். ரகபோத்து எனக்கு வேண்டாம். ஏசைக்கு வாழ்க்கை வந்து சொல்றீங்களா? யோசேப்பும் வேணும், சத்தனாவும் வேணும், ரகபோத்தும். கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. முதல்ல சொல்லணும், ஈசாக்கு கேட்ட சொல்லணும், எனக்கு ரகபோத் வேணாம், ஏசைக்கு சத்தனா வேணாம். என்ன செத்தனா எங்க போவேன் எனக்கு தெரியல. ஆண்டவரை வாங்கினா அப்புறம் எங்க தான் போறேன். அல்லேலூயா. ஒரு காரியம் வந்தீங்க, அவனுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். போதுமே என் நேசம் திருவை போதுமே, நன்று போதுமே என் நேசம் திருவை போதுமே. நீங்க மட்டும் என் உங்க வார்த்தை மட்டும் கேட்காதீரா. உங்க வார்த்தை மட்டும் கேட்காதீரா. இப்போ உங்க அன்பு மட்டும் போதும் ஆண்டவர்கிட்ட ஈசாக்கு வந்துட்டாரு. இதுதான் ஆவிக்குரிய மனநிலை. அவனுக்கு அங்க யாரும் வேணாம், எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் மட்டும் தான். என் வீடு இருக்கட்டும், என் வீட்டு பக்கத்திலே வழிபடும். இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே போனா தேவனா பாப்பா, ஆண்டவரே நீ இல்லைன்னா இந்த வாழ்க்கை இல்ல ஆண்டவரே உணர்த்தப்படுகின்றான். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்குமா சொன்ன ஆண்டவரே, இந்த காலை வேலையை காண செஞ்சு உண்மை கிருபை. எத்தனை உயர்வு கிடைச்சாலும், எத்தனை காரியங்கள் என்ன இடத்துல வந்தாலும், எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்து என்னை உயிரோடு கூட எழுப்பினீங்க. உண்மை கிருபை ஆண்டவரே. அங்கு அப்படியா பெருக்கத்தக்கதாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது முக்கியம் என்பதை தேவன் சொல்கிறார். இதுதான் விருத்தி அடைவதில் பிரதானமானது. இன்னொரு மனுஷனை நீங்க பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. அவன் ஜெனரேஷனே காட்டுறேன், வெளியே உங்க கூட்டம் போல 30வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனான. நல்லா புரிஞ்சுங்க, இவ்விதமா என்ற அந்த வார்த்தையை மட்டும் முடிச்சுங்க. எப்போ இந்த காரியம் அவனுக்கு வந்துச்சு தெரியுமா? இப்போ 20 வருஷம் லவ். என்னது லவ்? 7 வருஷம் அவளுக்காக, 7 வருஷம் இவளுக்காக. அவர் லவ் பாருங்க எவ்வளவு பிரதானமா இருக்குது. ஆனா ஆக்சுவலா வந்து ஒருத்திக்காக தான் 14 வருஷம் அவர் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 7 வருஷம் வேலை செஞ்சிட்டாரு. ராகல் பார்க்கறது ரொம்ப அழகு, அதை கூச்சப்படுற, அது சும்மா யாரை பார்த்தாலும் கண்ணடிக்குது. அல்லேலூயா. மாமனார் நைட்டா பாரு, அவன் காதல் கண்ணை மறைச்சிடுச்சு. மாமனார் கட்டி கொடுக்குறது யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அந்த மரம் இருந்துச்சு. எதுக்கு தெரியுமா? உங்க தலையெல்லாம் முக்காடு போட சொல்றாங்க. எதுக்கு சொல்லுங்க? உன்னை வந்து உன் ஆணவம் பார்க்கணும். இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாக்குறான். இது வந்து சொல்லு, அவன் சும்மா மறைச்சு பாக்குறான். நீ மூஞ்ச நல்லா மூணு கண்மூணு ரோட்ல போற எல்லாருமே தான் ஒண்ணு என்ன பண்ணுவாங்க. அன்னைக்கு ராகேல் யாரும் தெரியாது, லேயால் யாரும் தெரியாது. அவங்க அப்படியா
அல்லேலூயா. அதனால்தான் யாருக்கு தெரியல, யாக்கோபுக்கு யாருன்னே தெரியல. மாமனார் கட்டி வச்சிட்டாரு, காதல் கண்ணை மறைச்சிச்சு. தலைவனுக்கு தெரியல, இருட்டுல ராகேலா லேயாலாம் தெரியாத அளவுக்கு என்ன பண்ணாரு, போயிட்டாரு. மறுநாள் பிடிச்சுதான் பாக்குறாரு, ஐயோ ராகேல் இருக்க வேண்டிய இடத்துல இந்த கப்சா கட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு காலையில் சாப்பிட்டான், காப்பி குடிக்கிறியா அப்படின்னு லைன் கண்டறியணும். அது அவருக்கு அடி பாவி, உன் தங்கச்சி தானே நான் பார்த்தேன், இப்படி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த காதல் கண்ணை மறைச்சதுனால திரும்ப மாணவர்கிட்ட போறாரு, எனக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டியப்பா. இப்போ அவர் சொல்றாரு, நீதியா சொல்றப்பா, முதல் பொண்ணு இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணு எப்படிப்பா கட்டி கொடுக்குறது, ஃபர்ஸ்ட் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணோம். ஒரு வீட்டுல 2 பேர் இருக்காங்க, இப்ப ட்ரெண்ட் எல்லாம் மாறிச்சு. நீ கட்டினா கல்யாணம் பண்ணா காவால வந்தானா, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், குடும்பஸ்தானா அவர் அப்பதான் தெரியும், நீ துணி தேய்க்கிறதும் நீ சாமான் தேய்க்கிறதும். இப்பெல்லாம் நிறைய ஆம்பளை பசங்க ஏமாத்துறாங்கல்ல, ஐயோ பாப்பீங்க பாருங்க, எதை விதை போனா அந்த அரங்கத்தை நீங்க பாப்பீங்க, உங்க கண்ணே பார்க்கும். அதே மாதிரி நீ எதை விதைச்சாலும் ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தா உனக்கு ஊந்து என்ன பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஒண்ணு மட்டும் தான் தூக்கி உயர்த்தி வச்சு பார்ப்போம், அதையும் பார்ப்பேன். நீ செலிப்ரேட் பண்ணி தூக்கி உயர்த்தி வச்சு அது வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எதை நீ வேணான்னு சொன்ன தெரியுமா, ஏதோ ஐயோ இதுவா இது என்ன அதுக்கிட்டதான் நீ கட்டி குடிப்ப. கடைசி கர்த்தர் அதையும் விதைக்க வைப்பாரு. நீங்க நினைச்சிட கூடாது பிரதர், நாலாம் நீதியான உங்ககிட்டயே அநியாயம் இருக்குது, கொஞ்சம் நிறைய இருக்குது. தராசுல நிக்க வச்சா தெரிஞ்சிடும், இது தங்கமா இல்ல கலாம் பூசின தங்கமா. அல்லேலூயா. நம்ம தங்கம் கிடையாது, நம்ம கலாம் பூசின தங்கம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி பழிச்சுட்டு இருப்போம். சர்ச்சுக்கு வரும்போது பாக்கணும், உங்களை உங்க அலங்காரத்தையும் வெளியே போக சொல்ல பாக்கணும். சீவி சிங்காரிச்சு நீங்க சிலுவைக்கு போற மாதிரி போறது. அப்ப சபனா எப்படி வந்துருவீங்க? நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்க என்ன சொல்ல, வெளியே போக சொல்ல இவ்வளவு போறேன் மணி கணக்குல நான் காலையில எழுச்சி பார்ப்பேன். நம்ம பொண்ணை உட்காந்து சீவி நான் பின்னாடி தீயில் இருப்பேன். ஃபர்ஸ்ட் பாஸ் நம்ம வச்சுக்க வாரி இருக்க முடியல, என்ன பண்ற மேல ஒட்டு போயிடும். நான் பின்னாடி முதல்ல ஓடுதுன்னு பார்த்துருப்பேன், அது ஓட்டு இருக்கும். அடுத்த ஷிஃப்ட் வரும், அது ஃபர்ஸ்ட் வாரிட்டு பக்கத்துலயே உட்காந்து இருப்போம். நான் நினைப்பேன், இதெல்லாம் நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது இருப்பில் வந்தா அது இப்படி இருக்கும். என் ஆண்டவரை பார்க்க வரேன், என் மனவாளனை பார்க்க வரேன், அவருக்கு நான் உண்மையா இருக்கணும். அவருக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், நீ இழுப்படுத்தலாம் வெளியே இழுப்பிட்டு எல்லாம் என்ன பாக்குறாங்கன்னா இழுப்புனா பார்க்கதான் செய்வாங்க. அல்லேலூயா. பாக்குற மேல தப்பு சொல்லாத, இழுப்புற ஊ மேலதான் தப்பு. நீ இழுப்புனாலும் யாருக்கும் தான் செய்யணும். எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்ய, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அந்த உன் சமூகத்துக்கு வர நான் மேக்கப் பண்ணுவாருன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. எதுக்கு தெரியுமா நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்? எதுக்கு சொல்லுங்க? இப்போ ஒரு பொருள் வீட்டுல ரொம்ப பாழஞ்சு கிடக்கும், அதை எடுத்து நம்ம புளி போட்டு தொலைப்போம். பாத்துக்கிறீங்களா? வேல்யூ இல்லாததுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்போம். எது சரியில்லையோ அதுதான் சரிப்படுத்த பார்ப்போம். அப்ப நம்மளுக்கே தெரியும், ஓஹோ இதெல்லாம் சரியில்லை போல இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணுகிறோம், தேவ சமுதிரம் சரிப்படுத்திக் கொள்ளணும். அழகெல்லாம் தேவ சமுதிரம் இருக்கும். நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு அழகு வரும் பாரு, அந்த எந்த அழகும் வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மகளை பார்த்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து. அதுக்கப்புறம் காலம் கடந்து போன பிறகு அந்த மகள் மேல இருந்த பிரசன்ஸ் போயிடுச்சு. ஆனா நான் பார்த்த நாள் வரைக்கும் பாரு, காது குத்திருக்காது அந்த பிள்ளை, பொட்டு வச்சு நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த நாட்கள்ல சபைக்குள்ள போகும்போது அவ்வளவு பிரசன்ஸா இருக்கும் மகள். நான் சொல்லுவேன், உன் மேல ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்குது, இருந்துன்னு இருக்கு, நான் பாக்குறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லுவேன். எப்ப அது உலகத்துக்காக போய் காதை குத்த ஆரம்பிச்சுச்சோ அப்ப தேவ பேசுற பிரசன் அந்த பிள்ளைய விட்டு போயிடுச்சு. நீ இயேசுவுக்காக எதையும் செஞ்சு போற, தேவன் எல்லாருக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி வைப்பாரு. மோசே இயேசுவை பார்த்துட்டு இயேசு இடத்துல பேசிட்டு வரான், அவன் முகத்தை ஒருத்தனும் பார்க்க முடியல, அவ்வளவு அழகாக. பட் நீங்க பண்ணதெல்லாம் அன்நேச்சுரல். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. 14,000 பேர்கள் சிறந்தவர் எனக்காக என் அழகு என்ன பண்றாரு,
அவருடைய அழக எனக்காக எழுந்து போனாரு. ஆனா நான் எல்லாருக்கும் அழக காட்டுறதுக்கு போறேன். ஆண்டவர் சமூகத்துக்கு வரதுக்கு விருத்தமா வருவேன். நீங்க வந்து சில தூங்குவாங்க பாத்துக்கிறீங்களா? பாத்துட்டீங்களா இல்லையா? நம்ம நீ ஆண்டவர் வாய்ச்சுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்து இதுதான் வந்து தூக்குறோம். இது தூங்குறதுக்கு இடம். அப்புறம் எனக்கு பயப்படுறதுக்கு நேரம் காலையெல்லாம் பிடிக்காது, உண்மையாலும் பிடிக்காது. ஏன்னா அந்த தேவ சமூகம், தேவன் உள்ள ஒரு நல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரம் எவனும் காலையிட்ட மாட்டான். அங்க போயிட்டு ஆசரிப்பு கூடறதுக்கு முன்னாடி மோசே உள்ள இருக்கும் போது வெளியே யோசுவா கால முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் அவனை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், காலை நீட்டிக்கணும் உட்காந்து பலிப்படுறதுக்கு நேரம். ஒன்னால கொஞ்ச நாள்ல கால் போயிடும், கஷ்டம்தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் அவனுக்கு கை மறுத்து போன போல நம்மளுக்கு என்ன ஆயிடும்? வழிபடுறதுக்கு நேரம் கால் நீட்டி உட்காந்து உட்காந்து கொடுங்க, கால் மறுத்து போயிடும். அப்புறம் பார்க்கணும், நடக்கவே முடியல. பின்ன பலிபடத்துக்கு நேரம் துணிகரமா கால் நீட்டி உட்காந்தா உன்னை கர்த்தர் கொஞ்சிக்கினா இருப்பாரு. தேவ சமூகம்னா அந்த பயம் இருக்கணும். உள்ள வந்தா தூக்கம் வரவே கூடாது. வந்தா என்ன பண்ணும்? உடனே போயிட்டு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண சொல்லுங்க. இப்போ இது ஏதாவது வேலை இருப்பீங்க, தூக்கம் வந்தா உடனே என்ன பண்ணுவீங்க? போயிட்டு பா வேலை விடுங்கப்பா அப்படி பாத்துக்கலாம் பார்த்துப்பீங்க. அங்க அங்க என்ன பண்ண ஓனர் வந்து இடம் இந்த விளக்கமாறதான் இங்க வந்து தூக்கம் விஷயம் சொல்லலாம். ஆண்டவர் சமூகத்தோட இந்த சத்துரிய தூக்க வச்சு நிற்கலாம். உடனே என்ன பண்ண அந்த காரியத்தை மாத்தி தேவ சமூகத்துல தேவனோடு கூட இசைந்து ஆராதனை செய்ய, பாடு துதி. இப்போ நீங்க நினைக்கிறீங்க இவ்வளோ பாட்டு பாடுகிறாரு, நடுவுல ஒருத்தர் தூங்குறீங்க, பார்த்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? சொல்லவா முடியும்? பிரதர் நீங்க தூங்குறீங்க பிரதர், தூங்காதீங்க பிரதர். பின்ன உன் பிரசங்கத்தை கேட்டா உங்களுக்கு தூக்கம் தான் வரும், நீங்க வேற பதில் சொல்லுவீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நடுவுல என்ன ஒரு பாட்டை பாடி, ஆண்டவர் இன்னும் நான் அடிக்கல, இன்னும் தோட்டு போகல, ஆனாலும் இருக்கிறேன். ஏன்னா நீங்க தூங்கத்தை பார்த்து என்ன பண்ண கூடாது? இன்னும் நான் என்ன பண்ணல, ஏய் விட மாட்டேன்டா, உன்ன தூங்கவே விட மாட்டேன்டா. கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்ல என் மகன் இல்ல என் மகன் இல்ல, நான் இல்ல என் மகன் இல்ல. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. படிக்கல உயரல ஆனாலும் எத்தனை பேர் கை விட வந்தீங்க? இப்போ யோசி, சரி ஈசாக்கு போய் பக்கத்திலே பலிபீடம் கட்டிட்டாரு, அவருக்கு ரொம்ப வருத்தமா அப்படின்னு நான் சொல்லிருப்பாரு. இந்த உலகத்துல நீங்க பார்த்ததுல போல இருக்கு, சொன்ன போச்சு பாருங்க. சுவாமி வந்து சிம்பி என்ன பண்றோம் பாத்தீங்களா? நம்ம உலகத்துல இருக்கும்போது அப்படியே ஆடி ஆர்ப்பாட்டம் ஒண்ணும், தேவ சமுத்திரம் வந்து தூங்கும். அப்போ வந்துச்சு அப்படின்னா போதும். அல்லேலூயா. உலகமே ஆடுது, உண்மையான தேவனை கேட்ட நீயோ தூங்குறேன். அல்லேலூயா. அதான் புரிஞ்சீங்க, நீ தட்ட கையும் பக்கத்துல இருக்கிறவங்க தூக்குத ஐயோப்பா இதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? பக்கத்துல என்ன பண்ணும்? கை பிடிச்சு நல்லா பிடிக்க, தூங்காதீங்க, நல்லா குளிக்க சொல்லணும். நீ குளிக்க அவன் தூங்க போய் படிக்கல உயரல பட்டதாரியாகல ஆனாலும்
அல்லேலூயா. எல்லாம் கிருபை தான். இப்போ யாக்கோபுக்கு கிருபையான்னு பார்த்தலாம். அவன் இன்னும் வளர்றான். ஆடு மாடெல்லாம் பெருகுது. காரணம் என்ன தெரியுங்களா? ராகேல் இல்ல, லேயாள் இல்ல. என்ன காரணம் சொல்ற அதை பார்த்துருவோம். முதல்ல எடுத்து வாசிப்போம். அது 30வது அதிகாரத்துல 22வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேவன் யாரை நினைச்சாரு? ராகேலை நினைச்சாரு. ஓகே, ரைட், வாசிங்கம்மா. அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவன் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் பெஞ்சமினை கொடுப்பார்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ரைட். இன்னும் ஒரு குமாரனை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி யோசேப்பு என்பது தேவனுடைய தரிசனம். என்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம் வந்ததோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம், பிரதர், ஏன் பிரதர் என் வாழ்க்கையில உயர்வு வரலாம்? தேவ தரிசனம் வந்தாதான் வாழ்க்கையில உயர்வு வரும். அது இல்லாத வரைக்கும் நாம் சேர்த்து வைக்கிறோம். பிரதர்னாலும் அநியாயக்காரன் சேர்த்து வைப்பது நீதிமானுக்கு அல்லவா என்பது உங்களுக்கு தெரியல போல இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காதபடிக்கு அநியாயத்துக்கு சேர்த்து வைக்க போற அது யாருக்குதான்? நீதிமானுக்குதான். நீ நினைக்கிற அவங்களுக்கு சேர இவங்களுக்கு சேர நீதிமான் தான் போய் சேர. அல்லேலூயா. அதுதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ தேவனை அநியாயம் பண்ணி சேர்த்து வைக்கிற எல்லா காரியமும் யாருக்குதான்? 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க முடியல. ஆனா 23 மணி நேரத்தை யாருக்கு கொடுக்குற? 8 மணி நேரம் தூக்கத்துக்கு கொடுக்குற. அப்போ உனக்கு தெரிய மாட்டேங்குது. தூங்கும் போது எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க, ஐயோ இந்த வேலை கொஞ்சம் சீக்கிரமா எப்ப எழுந்திரியா அப்பதான் போவேன். தேவாலயமா போதும் எப்ப எழுந்திரீங்களா அப்பதான். ஆனா உங்களை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் வேணும். உங்களை கேட்டா ஒரு கெட்டவர். என்னைக்கு தரிசனம் வருது அன்னைக்குதான். இன்னொரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் உடனே வளர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர முடியும். எப்படின்னு பாத்துருவோமா? எடுத்து வாசிப்போம். அதே யாத்திராமத்தை எழுதுன நினைப்போம். எப்படி வளரணும்னு சொல்லிட்டு அங்க ஆண்டவர் சொல்லிட்ட ஒரு சில காரியங்களை முன்னாடி வைக்க விரும்புகின்ற யாத்திராகமும் 23வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் என்ன பண்ணாரு ஆண்டவரே? கொஞ்சம் கொஞ்சமா தான் லெவல் வரும். நீ எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நீ என்ன பண்ணலாம்? நம்ம செத்தா யமனுக்கு போயிடும். நம்ம என்னெல்லாம் வருதான்? செத்த உடனே கண்ணை மூடி திறந்தா எங்க இருப்போம்? ஆண்டவர் கையில நீ பண்ண ஊழியத்துக்கும் நீ செஞ்ச சிறப்பான காரியத்துக்கும் இவனும் சிறப்பானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ற? தள்ள கிரீடம் வச்சு உள்ள போயிடுமா, உள்ள போயிடுங்க ஏன் நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுக்கான வழியை பாரு. அத சொன்னா இப்போ யாரு கெட்டவன் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்களேன். என் இடத்துல நீங்க நின்று உங்களுக்கு இத்தனை பேர் கை காட்டி பேசினா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா நாங்க என்ன பண்ணோம்? நீங்க குத்துனா கூட நாங்க என்ன பண்ணோம்? சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க நின்று பாத்தீங்கன்னா தெரியும். நின்னு பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உணர்வு இல்லாதவங்க குறிச்சு நான் பேச விரும்பல. இந்த இடத்துல நின்னுட்டீங்கன்னா தேவனுக்குரியவங்க நீங்க. இங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? மாம்ச சிங்க வரவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில போயிட்டே இருக்கணும். அப்ப கர்த்தர் உயர்த்தினே இருப்பாங்க. இங்க வந்து கீழே அருணி மாம்ச சின்ன வந்துச்சுன்னா போச்சு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப எப்படி வளரணும்னு சொல்றாங்க வேதம் சொல்லுகிறது. முதல்ல வாசிங்க. நீ எப்போ
விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமா நீ எப்ப விருத்தி அடையோ தேசத்தை சுதந்திரித்துக்கோ, அந்த பரலோக தேசத்தை சுதந்திரத்துக்கு கொள்ள வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெய்வம் என்ன பண்ணுவாரு? அந்த காரியத்தை வெளியே அனுப்பிச்சு. ஆனா நீ அதுக்கு விருத்தி அடையணும், முயற்சி பண்ணணும். ஆண்டவர் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்ம மாசம் வந்து என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, அறிக்கை செய்து விட்டு விடுகின்றவர்கள் இரக்கம் பெறுகின்றார்கள். அறிக்கை செய்யவும் மாட்டோம், அதை விடவும் மாட்டோம். அந்த பாவத்திலே வந்து செத்து போயிட்டு நம்ம எங்க போயிடணும்? யாருனாலும் கேட்டு பாருங்களா, எத்தனை பேர் பரலோகம் போறீங்க? நான் உடனே போயிடுவேன். பக்கத்துல கை குத்துக்கல, நீ போயிடுவேன். கேளுங்க, பக்கத்துல கை குத்துக்கல என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையை மாத்தணும். அதே இடத்துல நிக்கிறது, இது என் பிளேஸ் பிரதர், இதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இடத்த விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? வரணும் வழியை விடு. நீ தான் வாழ மாட்டேன்ற மத்தவனையா? ஆனா கர்த்தர் மட்டும் இன்னும் வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, உன்னை அவர் வாழ வச்சிருக்கிறாரு. வாழ வச்சிருக்கிறாரு இந்த மறந்து தான் நீ வழியே விட மாட்டேன். ஒண்ணு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், இல்ல வளர வரவனுக்கு. அப்படி இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? முன்னாடி தூக்கி உன்னை பின்னாடி போட்டு பின்னாடி வந்தா தெரியுமா ஒருத்தன், அவன் முன்னாடி உட்காந்துருப்பான். அல்லேலூயா. இப்போ நடக்கின்ற காரியத்தை பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றப்பா, நீ எப்ப விருத்தி அடையறியோ, எப்ப வளர விரும்புறியோ, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேவன் என்ன பண்ணுவாரா? உன் முன்னிருந்து அவர்கள் என்ன பண்ணுவேன்? துரத்தி விடுவேன். இல்ல அதே வாசிங்க, 30 வாசிங்க. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா முன்னின்று ஆண்டவர் என்ன பண்ணுவேன்? துரத்தி விடுவேன். ஆனா நீ விருத்தி அடைவது எந்தெந்த இடத்துல உனக்கு முதல்ல தெரியல. எங்க பிரதர் நான் விருத்தி அடையணும், அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்காம விருத்தி அடைன்றீங்க, எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரு காரியத்தை மட்டும் நீங்க சொல்ற, டைம் முடிஞ்சிச்சு. ஆனா இப்பெல்லாம் எல்லாரும் என்ன பண்றீங்க? நீங்க வரத்து லேட்டு, ஆனா அடிக்கடி உங்க தலை மட்டும் ஒரு நாளைக்கு பாருங்க அப்படியே திரும்பும் போது அப்படியே நின்று போகுது. ஆண்டவரே, எவன் கண்ணா வாழ்க்காக்கு பாக்குது, லேட்டா வந்தவன் கண்ணு வாழ்க்காக்கு பார்த்துச்சுன்னா அவன் கருத்து அப்படியே திரும்பி. ஆண்டவரே, லேட்டா வரும்போது உங்களுக்கு தெரிய மாட்டேன், நீ வாழ்க்காக்க பார்த்தே உள்ள வர மாட்டேன்ற. நீ வரத்தே தலைகீழ தான் வர, வாட்ச தலைகீழ கட்டிங்களா, டைம் ஆகலன்னு வரீங்க. ஆனா நீங்க வந்தோடனே பாக்கிறதுல என்னதான் எப்ப முடிப்பாரு? பக்கத்துல கை கொடுத்துக்கிறேங்க. நீ என்ன மெசேஜ் பிரதர்? என்ன மெசேஜ் சகோதரி? நான் சில பேர்ல போட்டுருக்கோம், உண்மையா சொல்றேன். சில பேர்ல கொடுப்பான், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடந்த விஷயத்த சொல்லுவான். யோசனை பண்ணி சொன்னாங்க. நம்மளுக்கு கேட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறமா சொல்றேன். அவன் உடனே என்ன பண்ணுவான்? வீட்டுல போய் ஃபர்ஸ்ட் தலைய வரலாம். அப்புறமேட்டு சொல்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? அவன் தலை சொல்லிட்டு நான் பார்த்துட்டே சொல்றேன். அப்படியே சொல்லி என்ன பண்ணுவான்? தலையில ஒரு பெரிய ஓட்டை போட்டு உள்ள போய் மூளையை பேசிச்சு. என்னதான் அவர் சொன்னாரு. சரி, நம்ம எந்தெந்த காரியத்துல விருத்தி என்ன விடணும்னு சொல்றது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை நான் சொல்றேன். அதுல 23வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. கொள்ளாயாக இல்ல, கொள்ளாயாக. அபாண்டமா என்ன பேசுறாங்கன்னா உடனே அதை சந்தோஷமா காது குத்தி கேட்கறது. சண்டை நடந்துனா இருக்கும். கடந்த நாட்கள்ல சொல்றேன், ஒரு ஊழியக்காரனை பார்க்க வந்தாரு. ஒரு கொஞ்சம் ஓடிச்சு, அது ஓடிச்சு. கேளுங்க, இப்ப நான் இங்க உட்காந்துக்கிறேன். அவருக்கு என்ன சிந்தனை இருந்திருக்கோம், இன்னும் தெரியலையா, யாரோ கத்திட்டு வர்றாங்க. தப்பு போயிட்டு அந்த கம்பிகளை தலையை வந்து எட்டி போய் பார்த்துக்கிறேன். நம்ம ஊரை பத்தி நமக்கு தெரியுமே, யாரு கத்தவங்க யாரும். இங்க உண்மையா ஃபைட் நடந்தா சத்தம் வராது, ஃபைட்டே நடக்காது. அவன் இந்த சைடு சலம சுத்தி இருப்பான். நான் தானே இந்த ஏரியால பெரிய அப்படின்ட்டு இந்த சைடு ஒருத்தர் சலம சுத்தி இருப்பான். சண்டை போடுறவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? நீங்க உண்மையான சண்டை தான் பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். உண்மையான சண்டை போடுறவன் கத்தவே மாட்டான். அவன் சைக்கு அழகா இறங்கி செஞ்சுட்டு போயிடுவான். ஒன்னும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா, அதுவும் இவங்க பின்னாடி ஒரு 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவதான் பராக்கிரமசாலியாக மாட்டுவாரு. நான் 300 நிறைய பிடிச்சி வாழ்ல என்ன பண்ணுவேன்?
சோன்சோவை சுத்தி அதை தொடச்சு அப்படியே எரிய விட்டுரு. அல்லேலூயா. ஒரு நிறைய குடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, நீ எத்தனை நிறைய குடிப்ப? அங்க தேவ பலம் இருந்தாதான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். சிம்சோனா இருந்தாலும் இப்ப ஆண்டவர் இங்க சொல்கிறார், அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. ஒரு அபாண்டமா சொல்ல உடனே வந்து ஒரு முறை ஒரு மகன் வந்து என்கிட்ட சொன்னான், உங்களை பத்தி இன்னும் நான் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும் தெரியுமா அப்படின்னா. நான் பார்த்தேன், சொல்லிட்டேன்டா, அபாண்டமான சொல்ல நீ என்ன பண்ணாத, ஏற்றுக்கொள்ள. நான் இந்த இடத்துல நின்னா திட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்துல தெரியாது, ஆண்டவரே சோதரம். ஆனா வர வர தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரைட்டா சிச்சினா போறவங்க பின்னாடி போயிட்டு என்ன பண்றீங்க, திடீர்னு போறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாத. அது அபாண்டம் தெரியணும்னா நீ முதல்ல விருத்தி அடையணும். ஆவிக்குரிய கண்கள் தடைஞ்சாதான் நீ விருத்தி அடைய முடியும். இல்லைன்னா யார் சொன்னாலும் கேட்பீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் சொல்றாரு, கொடுமை உள்ள சாட்சிக்காரனாக இருந்த ஆகாதவனோடு என்ன பண்ணாதீங்க. அவன் கூட தான் உறவு பிரதர். ஆண்டவர் கலவாதங்கிற, அவன் கூட சேராதங்க. நம்ம யார் கூட தான் சேர்ந்து இருப்போம்? யார் கூடப்பா? கொடுமை உள்ள சாட்சிக்காரனாய் இருக்கிற ஆகாதவனோடு கூட என்ன பண்ணாத. அவன் கொடுமை உள்ள சாட்சிக்காரன், கொடுமைக்கு சாட்சி சொல்லுவான். அத நான் கடவுளை சொன்னாங்க, ஏன்பா ஏன் வரமாட்டேன்டா, எனக்கு பொறுப்பு கொடுக்கல, நான் வரல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அபாண்டமா ஒருத்தன் பேசுறானா நீங்க என்ன பண்றீங்க? உடனே அவரோடு கூட தான் இருக்காரு. உங்களோடு நான் இருந்தா அவரை போல மாறிடுவேன். யார போல? கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக இருக்க ஆகாதவனோடு கூட என்ன பண்ணாத, கலவாத. இது ஆண்டவர் சொல்றப்பா, இவங்களோடு கூட கலந்துனா நீ ஆவிக்குரிய பிரகாரம் விருத்தி அடைய முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, உன் கண்கள் திறக்கப்படாது. நீ ஈசாக்க போல இருக்கவும் முடியாது, யாக்கோப போல பெருக்கவும் முடியாது. அவன் சொல்லுவான், வெறுங்கையோடு கூட போனேன், இரு பரிவாரத்தோடு வந்தேன். அன்னைக்கு போசல அதே ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினாரு, இன்னைக்கு அதே ஆண்டவர் மட்டும் தான் எங்கூட இருக்கிறாரு. எத்தனை உறவுகள் இருந்தாலும், 12 பிள்ளைகள் இருந்தாலும், 4 மனைவிகள் இருந்தாலும், இதெல்லாம் எனக்கு சொந்தம் கிடையாது. என் ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அதனால்தான் எத்தனை காரியங்கள் வந்தாலும் அவன் தேவனோடு கூட போராடினான். ஆனா நம்ம இப்ப யாரு கூட நம்ம போறோம்? இப்போ வேதம் சொல்லுகிறது, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமை உள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடு கூட என்ன பண்ணாதீங்க, சம்மதம் கலவாதீங்க, அவங்க கூட சேராதீங்க. நான் இதெல்லாம் செஞ்சேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வளர மாட்டீங்க, விருத்தி அடையவும் மாட்டீங்க. இப்ப எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம், ஆண்டவரே நாங்கள் இன்னும் விருத்தி அடைய எங்களோட கூட பேசுங்க. நேரம் முடிஞ்சிருச்சு. 2 நாட்கள் தொடர்ந்து விருத்தி அடையது குறித்து தான் பேச போறோம். ஆனா தெய்வ சமூகத்துல தாழ்த்தி தலை மட்டும் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, ஆண்டவரே நன்மை எது தீமை எது என்று நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட இடைப்பட போகின்ற எபினேசரே, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடு கூட என்ன பண்ணாதீங்க, கலவாயாக. நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர வேண்டும் என்பதற்காக எனக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல டீச்சிங்கா இருக்கும் ஆண்டவரே. இதை நான் புரிந்து கொண்டு யாரு கூட நான் சேரணும், யாரு கூட நான் சேரக்கூடாது, அநியாயக்காரன் யாரு, ஒரு அக்கிரமத்தை செய்யறவன் யாரு, அநியாயமா சாட்சி கூறவன் யாருன்ட்டு நான் பார்க்க என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவர். ஒருவேளை புறம் கூறுகின்றவர்களாய் நாங்கள் இருப்போமானால் அந்த காரியத்தை எங்கள் நாவிலிருந்து எடுத்து கொடுங்க ஆண்டவர். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்துகின்றோம். கொஞ்சம் கொஞ்சமாய் நான் விருத்தி அடைய வளர எனக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வலது கையை உயர்த்தி பரத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்வோம்.
ஆண்டவருக்கு முன்னாடி ஒருமித்து சென்று ஒரு மனதோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தும் துணையும் பாதுகாப்பும் சமாதானம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.